உரையில நாம் அந்த பொறையுடைமை என்ற அதிகாரத்தை முடித்தோம். இப்பொழுது அழுக்காராமை என்ற ஒரு அதிகாரத்தை தொடங்கப் போகிறோம். அதில போன சொற்பொழிவில நான் சற்று விரிவாக பேச வேண்டும் நினைத்த குறிப்புகள் என் கையில இப்போ இல்லாதனால பேசல. அதுல ஒரு செய்தி மட்டும் அந்த 9வது திருக்குறளில் இருக்கக்கூடிய துறந்தாரின் தூய்மையுடைய இன்னார் துறந்தார் தூய்மையுடையர் என்னது சரிங்க, நான் மறுபடியும் என்னுடைய இது பண்ணிக்கிறேன். வாய் இன்னாச்சொல் இறந்தார் இன்னாச்சொல்னு சொன்னாலே போது இறந்தார் வாய் இன்னாச்சொல் என்ற ஒரு சொல்லை ஆண்டிருக்கிறார். இந்த திருக்குறள்ல இது மாதிரி ஒரு சொற்களை தேவையில்லாத இடத்துல இந்த ஆள்கிற சொற்களுக்கு பேரு விதப்பு கிளவின்னு பேரு, மிகைன்னு பேரு. அந்த மிகைச்சொல் வருகிற போது அதற்கு ஒரு அர்த்தம் உண்டு. அந்த பொருள் வாய் இன்னாச்சொல் அவர்களிடம் உள்ள இன்னாச்சொல் என்ற பொருள்ல வரும். அதுல பரிமேலழகர் 4-5 இடத்துல இந்த வாய் என்ற சொல் வருகிற இடங்கள் எல்லாம் அது விதப்பு கிளவி அல்லது தாற்பயம் என்று சொல்லி அதுக்கு விளக்கம் சொல்லியிருப்பார். அந்த விளக்கத்துல ஒண்ணு நான் சிலவற்றை குறிப்பிடாமல் விட்டுவிட்டேன். அதை குறிப்பிடுறதுக்காகத்தான் நான் இப்பொழுது நான் மறுபடியும் அதை எடுத்துக்கொண்டேன். அந்த வாய் என்ற சொல் திருக்குறளில் வருகின்ற இடங்கள்ல பல இடங்கள்ல அது விதப்பு கிளவியாகவும் வரும், விதப்பு இல்லாத கிளவியாகவும் வரும். விதப்புனா மிகையா இருக்கும், சில இடங்கள்ல அந்த சொல் இருக்கும், அது தேவை இருக்கும், தேவையை மீறி இருக்கக்கூடிய சொல்லுன்னு சொன்னாலே போது வாய்ச்சொல்னு சொல்கிற போது மிகைச்சொல். அப்படி இல்லாமல் எப்பொருள் யார் யார் வாய் கேட்கணும் என்று சொல்கிற போது வாய் என்பது விதப்பு கிடையாது, அப்படியே இருக்க வேண்டிய சொல் தான். அதுக்கு ஒரு பொருள் உண்டு என்று பார்க்கிறோம். அதாவது இந்த வாய் அப்படிங்கிற போது இது மாதிரி இந்த சொற்கள் மிகையாக வருகின்ற சொற்கள் அல்லது மிகை இல்லாமல் வருகின்ற இடத்திலும் நாம் கொடுக்கிற பொருளுக்கு பேரு தாற்பயம், அதாவது இன்டென்ஷனல் மீனிங்னு நம்முடைய சொற்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். அதாவது நம் மனதில் இருக்கக்கூடிய அந்த அழுத்தத்திற்கேற்ப அந்த பொருளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், அதை வற்புறுத்துகிறது. அது குறிப்பாக சில வேளைகள்ல அந்த சொல்லினுடைய அழுத்தத்தினால, அதாவது நீங்க பேசக்கூடிய பேச்சினுடைய அழுத்தத்தினாலே அந்த சொல்லுக்கு வேறொரு பொருள் வந்துவிடும், இதெல்லாம் நமக்கு தெரியும். அப்ப அந்த மாதிரி வர்ற இடத்துல இந்த வாய் என்பது, உதாரணமா அவன் கயவன், அவன் வாய் சொல் நம்ப முடியாதுன்னு சொன்னா வாய்ங்கிறது மோசமான வாய் அப்படிங்கிற ஒரு பொருளை தருகிறது. அவர் நல்லவர், அவர் வாய் சொல்லை நம்பலாம், அந்த சொல்லை நம்பலாம்னே சொல்லலாம். வாய் சொல்லுங்கிறப்ப ஒரு நல்ல வாய் அப்படிங்கிற ஒரு பொருள் வருகிறது. இது மாதிரி திருக்குறள்ல 2-3 இடங்கள்ல வர்ற இடத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த வாய் என்பதுக்கு இந்த 2 வகையான பொருள் இருக்கிறத சொல்றாரு. உதாரணமா தீச்சொல் பயில இப்ப நாம பார்க்கிறது 159 தீச்சொல் பயின்றதுன்னு அர்த்தம். இறந்தார் வாய் இன்னாச்சொல்னா மோசமானவங்களுடைய எல்லை மீறியவனுடைய வாய்ச்சொல்ங்கிறப்போ அது தீச்சொல் பயின்றதுன்னு அர்த்தம் அந்த வாய். அதே மாதிரி செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல் என்று 91வது திருக்குறள் வருகிற போது அங்க தீச்சொல் வராது. இன்சொலால் ஈரமொழி படியிலவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல், சிறந்த பொருளை ஆராய்ந்தவருடைய வாய்ச்சொற்கள் என்று சொல்கிற போது அது தீச்சொற்கள் வராதுன்னு அர்த்தம் இந்த இடத்துல. அதே மாதிரி எப்பொருள் யார் யார் வாய் கேட்பனும் என்பதுல மிகைச்சொல் கிடையாது. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பனும் அப்பொருள் காண்பது இப்பொருள் காண்பது அறிவுங்கிற போது வாய் என்பது சொல்கிற போது ஒரு அழகான ஒரு விளக்கத்தை பெருமையாளர்கள் எழுதியிருக்கிறார். அதாவது அறிவாளிகள் வாயிலிருந்து சில வேளைகளில் முட்டாள்தனமான கருத்து வரும், முட்டாள்கள் வாயிலிருந்து அறிவாளித்தனமான கருத்து வரும், நல்லவர்கள் வாயிலிருந்து மோசமான கருத்து வரும், தீயவர்கள் வாயிலிருந்து நல்ல கருத்து வரும். எனவே அதனால யார் யார் வாய் கேட்புன்னு சொன்னாரு. அதனால இந்த 4 பேருடைய இந்த 4 வகையான சொற்கள் யார் யார் வாய் கேட்புன்னு இது பயிலாது, அது அவர்களுக்கு அது இயற்கையா வராது, இயற்கையானது இல்லை, எப்படியோ வந்துருச்சு, அது பயிலாததுனால வரக்கூடியது, இவை பயிலா என்று ஒரு விளக்கம் சொல்றார். அதாவது இந்த 4 வகை சொற்களும் அவர்கள் வாயிலே பயிலாது, அதாவது நல்லவர்கள் வாயில தீயவையோ தீயவர்கள் வாயில நல்லவையோ ஒழுங்கா எப்பவுமே வராது, எதிர்பாராமல் வந்து விட்டது என்ற ஒரு
தாற்பரிய பொருளே தருகிறதுன்னு ஒரு விளக்கம் சொல்லுவாரு. இதை பத்தி ஒரு சின்ன குறிப்பு மட்டும் இப்ப சொல்லி நிறுத்திக்கிறேன். இந்த தாற்பரிய பொருள் வந்து அதாவது நம்ம 4 வகை பொருள்ல நேரான செம்பொருள்னு சொல்லுவாங்க. சொல்லுக்கு நேரடியான பொருள். பிறகு உருவகப் பொருள் அல்லது இலக்கணை பொருள் அல்லது ஆகுவேர் பொருள்னு சொல்லக்கூடியது ஒரு வகையான பொருள். இந்த சொற்கள், இந்த பொருள்கள் எல்லாம் வந்து நம்ம அகராதியில நம்ம கொடுக்க வேண்டி வரும். செம்பொருள் அதாவது என்று சொல்லப்படுகிற நேரடியான அவிதை என்று சொல்லக்கூடிய நேர்பொருளை நம்ம கொடுக்கணும். சில வேளைகள்ல இந்த உருவகப் பொருள்கள் வந்து வருகிற போது, அது நிலையாக வருகிற போது ஆகுவேர் பொருளும் அகராதியில இடம்பெறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இலக்கணை பொருளும் அது ஃபிகரேட்டிவ் மீனிங்ல அது அமைக்கப்பட்டு வரும். ஆனால் 3வதா சொல்லப்படுகிற குறிப்பு பொருள் அல்லது தாற்பயம் என்று சொல்லப்படுகிற அந்த நம்முடைய மனக்குறிப்பினால வரக்கூடிய பொருள், இந்த பொருள்களை எல்லாம் நம்ம அகராதியில இந்த சொற்களுக்கு கொடுக்க முடியாது. என்றால் இவையெல்லாம் அகராதியை தாண்டி ஒரு விதமான உரைச்சூழலிலும் அந்த மொழி பயன்பாட்டு சூழலிலும் வெளிப்படுகின்றவை. எனவே இவற்றையெல்லாம் அடிப்பொருள், அணிநிலை பொருள், ரெட்டாரிக்கல் மீனிங் சொல்லுவோம். ரெட்டாரிக்கல் மீனிங் எல்லாம் நம்ம எல்லா இடத்துலையும் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அகராதியில இது வராது. ஆனால் சில வேளைகள்ல நம்ம அகராதிகள் சிலவற்றை கொடுத்திருப்பாங்க. அது ஒரு வேளை அது எந்த நிலையில கொடுத்திருக்காங்கன்னு தெரியல. ஒரு மாதிரி மீனிங் சஜஷன்லாம் வரக்கூடிய மீனிங், துவனியில வரக்கூடிய மீனிங் எல்லாம் நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது வந்து அந்த நூலுக்கு தயார் பண்ணக்கூடிய அகராதியில இடம்பெற வேண்டும். அந்த நூலுக்கு தயாரிக்கிற அகராதியில நிச்சயமாக இடம்பெற வேண்டும். பொது அகராதியில அது இடம்பெற வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாக நூல் அகராதிகளை இடம்பெற வேண்டும். அதுக்கு ஒரு கூடுதல் குறிப்போட இடம்பெற வேண்டும் என்பதை மட்டும் இங்கே சொல்லிக்கொண்டு, இப்ப நாம் வந்து இந்த மாதிரி மரபு பொருள்கள்லாம் இருக்கு, இடியோமேட்டிக் மீனிங் இருக்கு. இதெல்லாம் வந்து இடியோமேட்டிக் மீனிங் நம்ம வந்துடும், பொது அகராதியில வந்துடும். சிறப்பு அகராதிகள்ல அது உரிய இடத்துல இடம்பெற வேண்டும் என்று சொல்லி இந்த விஷயத்தை நாம நிறுத்தி கொண்டு நாம இப்பொழுது வந்து மற்றதுக்கு போகலாம். ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயத்தை வெளிக்கொணர்ந்தது அழுக்காராமை. இந்த அழுக்காராமை என்ற அழுக்கறுதல் அழுக்கறுப்பான், அழுக்கறுத்தல், அழுக்கறுத்தல் என்ற 2 சொல்லாட்சி இருக்கிறது. அழுக்கறுதல் என்ற சொல்லே ஒரு புதிய சொல்லாட்சியாக இருக்கு. திருக்குறள்ல மட்டும்தான் இருக்கு. அது எனக்கு பெரிய வியப்பா இருந்தது. சோனா கந்தசாமி வந்து இந்த சொல் அழுக்காராமை என்ற இந்த அதிகாரத்துல வரக்கூடிய இந்த சொல் திருவள்ளுவரே படைத்துக் கொண்டது போல் தோன்றுகிறதுன்னு ஒரு குறிப்பை மட்டும்தான் சொல்லியிருக்காரு. நான் அதை உடனே எடுத்து பார்த்த போது சங்க இலக்கியத்துல இந்த சொல் இல்லை. 14 கீழ்கணக்கு நூல்கள்லயும் இல்லை. ஆசார கோவில் மட்டும்தான் இருக்கு. சங்க இலக்கியத்துல இல்ல, 14 கீழ்கணக்கு நூல்கள்ல மிகவும் பிற்காலத்துல 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பெருங்கதை, வெள்ளி பாரதம், அப்புறம் வந்து நம்முடைய சேரமான் பெருமாளுடைய திருக்கையில ஞானம், அவர் நிறைய திருக்குறள் கருத்துக்களை எல்லாம் எடுத்து கொண்டு வந்து இணைத்திருப்பார், அவர் பயன்படுத்தி இருக்கிறார். எனவே இந்த சொல் திருக்குறள்ல மட்டும்தான் இருக்கு. பிற நூல்கள்ல வருவது திருக்குறளுக்கு பிற்பட்ட நூல்கள் தான் இருக்குது, முற்பட்ட நூல்கள் இல்லை. எனவே இந்த புதிய சொல்லாட்சியாக நாம் இதை பார்க்கிறோம். இன்றைக்கு நேற்றெல்லாம் நடந்து கொண்டு வருகிற போது ஒரு புதுவையில இந்த புஷி ஸ்ட்ரீட் என்று சொல்லக்கூடிய தெருவில் ஒரு புதிய சொல்லாட்சியை பார்த்தேன். அதாவது மருந்தகம் நமக்கு தெரியும், மருத்துவமனை தெரியும், மருத்துவ அகம் அப்படின்னு ஒரு போட்டிருந்தாங்க, கிளினிக் அப்படிங்கிறது ஒரு புதிய சொல்லாட்சியாக போட்டது. மருந்தகம் பார்மசி, மருத்துவமனை ஹாஸ்பிட்டல், மருத்துவகம் கிளினிக் அப்படிங்கிற பொருள்ல ஒரு சொல்லாட்சி. அப்போ அதாவது இயற்கையாகவே மனிதர்கள் சொற்களை படைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப எளிமையாக இருக்கிறது. அது தமிழ் நாம் முன்பே பேசியிருக்கிறோம். தமிழ் வந்து ஒரு படைப்பு மொழி, தன்னைத்தானே படைத்துக் கொள்கிற மொழி. அதுதான் நம்ம 19ஆம் நூற்றாண்டு தனித்தமிழ் இயக்கத்துடைய முக்கிய நோக்கமே என்னன்னா, இந்த தமிழினுடைய படைப்பாற்றலை மீட்டெடுத்ததுதான் தனித்தமிழ் இயக்கத்துடைய முக்கியமான ஒரு விஷயம். அதாவது நீங்க வந்து அது எல்லாருமே அதில் பங்கெடுத்திருக்கிறாங்க. தனித்தமிழ் இயக்கம் மட்டும் இல்லை, நம்முடைய ராஜாஜி போன்றவர்கள்லாம் கூட கலைச்சொல் ஆக்கம் செய்கிற போது முதல்ல சமஸ்கிருத கலைச்சொற்களை எல்லாம் செய்து கொண்டிருந்தார். அப்ப சொன்னாங்க, தமிழ் சமஸ்கிருத கலைச்சொற்கள் தமிழர்களுக்கு எல்லாம் புரியாது, தமிழ்லேயே சொற்களை உருவாக்க வேண்டும் சொல்லி அவர்களாம் தமிழிலேயே சொற்களை உருவாக்கினாங்க. அப்படி
ஒரு பெரிய அந்த மீட்பு இயக்கம் தமிழினுடைய அந்த படைப்பாற்றலை மீட்டெடுத்தது என்று பார்க்கிறோம். இது மலையாளம் கோட்டை விட்டுடுச்சு. மலையாளம் வந்து வேண்டான்ட்டாங்க. நாங்க கடன் வாங்கிக்கிறோம், எப்பொழுதும் நாங்க கடன் வாங்க மொழியாகவே இருந்து கொள்கிறோம் சொல்லி அவங்க எல்லாவற்றையுமே கடன் வாங்குவார். சமஸ்கிருதத்துல கடன் வாங்கினா இப்ப இங்கிலீஷ்ல கடன் வாங்குறாங்க. ஆனா இதோட பெரிய ஆபத்து என்னன்னு சொன்னா, அந்த மொழி தன்னுடைய படைப்பாற்றலை இழந்து விட்டால், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு போய்விட்டால், இந்த மொழியினுடைய தொடர்பை அற்று போய்விட்டால், அந்த மொழி சொற்களுக்கு பொருள் நமக்கு புரியாமல் போகும். அந்த மொழியிலிருந்து புத்தாக்கத்தை செய்வதற்கு எதை வச்சு புத்தாக்கம் பண்ணுவாங்க? சமஸ்கிருதத்தை வச்சே புத்தாக்கம் பண்ணிட்டு போகலாம். சமஸ்கிருத மொழியோடு உள்ள பயிற்சி குறைந்து போய்விட்டால் அதிலிருந்து இப்போ படைப்பாக்கம் வராது. ஆனா இது வந்து ஐரோப்பிய மொழிகள்ல நடந்திருக்கிறது. அது வந்து குறிப்பாக ஜெர்மன், வார்சாவில் இருக்கக்கூடிய இந்த போலந்து மொழி, இவர்கள்லாம் மீட்டெடுத்தாங்க இந்த தங்களுடைய படைப்பாற்றலை. அதாவது லாட்டின்ல இருந்து அவங்க படைப்பாக்கம் செய்து கொண்டிருந்த விலகி வந்து மறுபடியும் தங்கள் மொழியிலிருந்தே மொழியை படைப்பாக்க மொழியாக மாற்றினார். இந்த செய்தியை நான் வந்து இடைப்பெறவர்களாக இங்கே சொல்கிறேன். அதனால இந்த இங்க வந்து அவர் புதிய சொல்லை உருவாக்கி இருக்கிறார் என்பதனால இந்த சிந்தனைகள் எனக்கு வந்தன. அப்புறம் அடுத்த கேள்வி கேட்கலாம், அழுக்காராமைங்கிறதுக்கு ஏன் பொறாமைங்கிற சொல்லு ஏன் பயன்படுத்து? பொறாமைங்கிற சொல்லு கூட சங்க இலக்கியத்துல அதிகம் இல்லை. தொல்காப்பியத்துல ஒரு இடத்துல வருகிறது. பொறாமை என்றால் அது என்ன பிரச்சனைனா, திருவள்ளுவருக்கு அந்த பிரச்சனை என்னன்னு சொன்னா, பொறாமை தவிர்தல் என்றுதான் நான் சொல்ல வேண்டும். பொறாமை என்று சொன்னால் பொறை உடைமைக்கு எதிர்ச்சொல்லாக வரும். பொறை உடைமை என்று சொல்லுகிறது ஒருவரை மன்னித்தல். அப்போ பொறாமைன்னு சொன்னா மன்னிக்காதுங்கிற பொருள்பட்டு விடும். பலபொருள் ஒரு சொல்லுக்கு பொறுத்தல் என்ற பலபொருள் ஒரு சொல்லுக்கு தாங்குதல், மன்னித்தல் போன்ற பொருள்லாம் இருக்குது. சகித்தல் போன்ற பொருள்லாம் இருக்கு. அப்போ அது மொத்தமா நீங்க பொறாமை என்ற சொல்லை நீங்கள் அப்படியே அதுக்கு எதிர்மறை ஆக்குகிற போது அதனுடைய எந்த பொருளுக்கு அது எதிர்மறை என்ற ஒரு ஐயம் ஏற்பட்டுவோம். அப்போ பொறாமை என்பது மன்னித்தலைக்கு எதிர்மறையாக வருகிறது, மன்னிக்காமை என்ற பொருள்பட்டு விடும். எனவே அது மாதிரி ஒரு சிக்கலை தவிர்ப்பதற்காகத்தான் திருவள்ளுவர் வந்து அந்த பொறுத்தல் என்பதுக்கு பொறாமை என்பதை அவர் அளவிலேயோ வந்து எனக்கு ஒரு நியாயம் கற்பிப்பதற்காக நான் சொல்லி பார்த்தேன். இதை நீங்க நண்பர்கள், ஆராய்ச்சியாளர்கள், வாதையன் போன்றவர்கள் அதை யோசித்து பார்க்கலாம். ஏன்னா ஆளும்போது பொருள்மயக்கம் ஏற்பட்டு விடுவதால் அவர் புதிய சொல்லை அவர் படைத்திருக்கிறாரோ என்று எனக்கு தோன்றுகிறது. இது அவரே சொல்றாரு, பரிமேலழகரே, இப்பொறாமையும் பொறைக்கு மறுதலையாகலின், இதை இங்க வைத்தாருன்னு சொல்லுவார். இப்பொறாமைங்கிறார். இதுல வரக்கூடிய பொறாமைங்கிறது வேற. திருக்குறள்ல சொல்லக்கூடிய பொறை உடைமையில சொல்லக்கூடிய பொறுமை என்பது வேற. அதனுடைய பொறாமையா இருந்தால் எதிர்மறை பொருள் விட்டுவிடும். இங்கே பிறருடைய ஆக்கத்தை பொறுத்து கொள்ளாத நிலைமை, அதுதான் பொறாமை என்பது. எனவே பிறருடைய ஆக்கத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு தன்மையை தான் நம்ம பார்க்கிறோம். இதுல வந்து நம்ம இந்த சொல்லை பத்தி கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணிட்டு அப்புறம் நம்ம உள்ள போறோம்னு நினைக்கிறேன். இந்த பொறாமையை தவிர்தல், அதாவது அழுக்குறுதல், அழுக்காராமைன்னு சொன்னா எதிர்மறை, அழுக்குறுதலை தவிர்தல், அழுக்குறுதல் இல்லாமை, அதாவது அழுக்காறு இல்லாமை என்பது எதிர்மறை. அப்புறம் இதுல நாம் இந்த சொல் மட்டும் இல்லை, இதுல பெரிய விஷயம் என்னன்னு சொன்னா, நான் வந்து இந்த அதிகாரத்தினுடைய அந்த சொல் மட்டும் புதியது என்று சொல்லவில்லை, இந்த பொருளும் புதியது. அதுதான் முக்கியமான விஷயம். இந்த அழுக்காராமை என்ற இந்த கருத்தாக்கத்தை வேற 14 நூல்களிலே இல்லை. அழுக்காராமை என்ற கருத்தாக்கம் 14 கணக்கு நூல்களோ அல்லது நீதி நூல்களோ இவ்வளவு விரிவாக பேசப்படுகிறது. அப்படி என்றால் ஒரு முக்கியமான ஒரு கருத்தாக்கத்தை திருவள்ளுவர் இனங்கண்டு அது நிச்சயமாக சமண நூல்களிலும் பௌத்த நூல்களிலும் தர்மசாஸ்திரங்களிலும் குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதை எடுத்துக்கொண்டு உளவியல் நிலையிலே விரிவாக 10 திருக்குறளில் பேசியிருக்கார். மிக புதிய அவருடைய என்ன சொல்றது, திருவள்ளுவருடைய உண்மையான ஒரு புதிய கருத்தாக்கமாகத்தான் நான் அதை பார்க்கிறேன். சொல்லாட்சி மட்டுமல்ல, அந்த கருத்தும் புதியது. அந்த கருத்தை இவ்வளவு விரிவாக சொல்லி இருக்கிறதும் திருவள்ளுவருடைய புதுமை என்று சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இது உளவியல் முறையில இந்த பொறாமை என்று சொல்லக்கூடிய உணர்வு, ஆங்கிலத்துல வந்து என்வி, ஜெலசின்னு எல்லாம் சொல்றாரு. இங்க அவர் சொல்றது என்வியை பத்தி பேசுகிறார். ஆங்கிலத்துல என்வி. நம்ம தமிழ் என்னென்ன சொல்லிருக்குங்கிறது நான் ஆராய்ச்சி பண்ண போறோம்.
ஜெலசி அப்படிங்கிறது வந்து ஒரு வகையான ஒரு ஒரு என்ன சொல்றது, ஊடுவதற்கு காரணமா இருக்கக்கூடிய ஒரு மன பிணக்கு மாதிரி இருக்கு. என்விங்கிறது மொத்தத்திலேயே பொறுத்து கொள்ளலாம். எங்க கிராமங்கள் எல்லாம் பொறுக்காமாரித்தனம், ஒருத்தனுடைய நன்மையை பார்த்து அவன் நல்ல வெள்ளை வெட்டி கேட்டு இருந்தா அவனுக்கு பொறுக்காமாரித்தனம் அப்படின்னு பார்க்க சகித்துக் கொள்ள முடியாத தன்மை. அப்ப இந்த உளவியலை மிக விரிவாக, அந்த உளவியல் வந்து எவ்வளவு அடிப்படையான ஒரு தீமையான மனநிலை, அது எப்படி அவனை நாசமாக்கிவிடும், அவனுடைய உள்ளத்தை நாசமாக்கும், அவனுடைய எதிர்காலத்தை நாசமாக்கும், அவனுடைய வளர்ச்சியை நாசமாக்கும் மிக விரிவாக ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு 10 திருக்குறள். அதான் பெரிய ஆச்சரியமா இருந்தது. நம்ம மறுபடியும் பார்ப்போம். அதனுடைய சிறப்பை உணர்த்துவதற்காக, அதாவது பெரிய உளவியல் கருத்தாக்கம் அங்கு இருக்கிறதுன்னு பார்த்தேன். நான் இது உளவியல் இதென்னெல்லாம் சொல்லியிருக்காங்கிறது கொஞ்சம் படித்தேன். படித்த போது திருவள்ளுவர் மிக தெளிவாக அதை உணர்ந்திருக்கிறார் என்று இவர்கள் சொல்லக்கூடிய இன்றைக்கு சமூகவியலாளர்களும் உளவியலாளர்களும் சொல்லக்கூடிய கருத்தாக்கத்தை உட்கொண்டு இதெல்லாம் சொல்லியிருக்காரு. இதுல பௌத்தத்திலும் சமணத்திலும் இந்த கருத்து இருக்கிறது. ஆனால் இவ்வளவு விரிவாக ஆராய்ந்திருக்கலாம் என்று எனக்கு தெரியல. எனவே பாத்தீங்கன்னா, பொறுத்தல் அப்படின்னா தாங்குதல், மன்னித்தல்ங்கிற பொருள். பொறாமை என்பது எதிர்மறை. இந்த சொல்ல ஆள முடியாது. இங்க பொறாமையை தவிர்தல் என்று சொல்லுவதில் கொஞ்சம் சங்கடங்கள் இருக்கிறதுனால தான் அவர் இப்படி பயன்படுத்திருக்காரு நம்ம பார்க்கிறோம். சரி, அடுத்து தமிழ் பேரகராதியில பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த அழுக்காறு என்ற சொல்லாட்சிய என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அழுக்காறு பெயர் சொல் அழுக்கரு என்பதிலிருந்து வந்ததாக சொல்கிறாரு. கன்னடத்துல வந்து அல்கஜா அல்கஜான்னு சொல்றாங்களாம். கன்னடம் மட்டும்தான் குடும்ப சொல்லு கொடுத்துருக்குறாங்க. என்வி பிறராக்கம் பொறாமை, பொறாமைன்னு வரணும். பிறராக்கம் பொறாமை, அது திருக்குறளை தான் கொடுத்துருக்குறாங்க. பிங்களந்தையில மனத்து அழுக்கு, மனத்து அழுக்குன்னு அவங்க சொல்றாரு. பிங்களந்தையில மட்டும்தான் இருக்கு. எனவே அழுக்கறுதல், அழுக்கறுதல்ங்கிறது வினையாகவும் இருக்கிறது. செய்யப்படுவது குன்றிய வினை. அழுக்கறுதல் என்று சொல்கிற போது அது 6வது வினைத்திரிவு. அழுக்கற்றான், அழுக்கறுப்பான், அழுக்கறுப்பான் என்று சொல்கிற போது இது அழுக்கற்று அப்படிங்கிறது 6வது வினைத்திரிவு. அழுக்கறுத்தல் அப்படிங்கிற போது அறுத்தல்ங்கிறது 11வது வினைத்திரிவாக வரும். இப்போ 2 வடிவங்களையும் பயன்படுத்துறாரு. அதை கொஞ்சம் நம்ம கவனிக்க வேண்டும், அதையும் பார்க்கணும். அழுக்கற்று அகன்றாரும், அழுக்கற்றுன்னு சொல்றது 6வது வினைத்திரிவு. அழுக்கறுப்பான், கொடுப்பது அழுக்க அறுப்பான் என்று சொல்கிற போது 11வது வினைத்திரிவாக இருக்கிறது. இரண்டுமே அவர் வந்து செய்யப்படுவது குன்றிய வினையாகத்தான் நாம பார்க்கிறோம். மனதிலே பொறாமை கொள்ளுதல் என்ற ஒரு அர்த்தத்துல சொல்லியிருக்கிறாங்க. எனவே இந்த பொறாமை கொள்ளுதல் என்ற என்விய என்ற ஆங்கிலத்தை சொல்லக்கூடியது தமிழ்ல பார்த்தீங்கன்னா பெரிய ஆச்சரியமா இருந்தது. அதாவது தமிழன் வந்து ரொம்ப பொறாமை பிடிச்சவனுங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. நிறைய சொற்கள் இருக்குது. அது முதல்ல ஈர்ஷை அப்படின்னு ஒரு சொல் இருக்கு, சமஸ்கிருத சொல்லு, அதை கொடுத்துருக்காங்க தமிழ் லெக்சிகன்ல. அசூயை, மலையாளத்துல அசூயைங்கிறது பயன்படுத்துவாங்க. பொறாமை மச்ச புராணத்துல சொல்லி இருக்குது. ஆனா அசூயைங்கிறது இங்க கொங்கு வட்டார வழக்கத்துல வேற பொருள் இருக்கு. அது அசூயைன்னு சொன்னா அசுத்தம்னு அர்த்தம். அசுத்தம் என்ற அல்கஜா அப்படிங்கிறது வந்து இந்த பொறாமைக்கு ஒரு சமமாக கன்னடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் இந்த தொல்காப்பியத்துல பொறாமை வருகிறது, நிம்பிரி என்ற ஒரு சொல் வருகிறது, நோனாமை வருகிறது. மொத்தம் பார்த்தீங்கன்னு சொன்னா நான் சொல்றேன், அதாவது 62 சொற்களுக்கு மேல இருக்கு. அதாவது பொறாமையை குறிக்க தமிழ்ல நான் சும்மா லெக்சிகன்ல வந்து பொறாமைன்னு போட்ட பொறாமைக்கு அவர் பொருளாக கொடுத்திருக்கக்கூடிய சொற்களை பார்த்தீங்கன்னா 66 சொற்கள் இருக்கு. அசூயாபரன், அசூயை, அவ்வியம், அழுக்கறுத்தல், அழல்தல், அழுக்கு, ஈர்ஷை, உடைத்தல், எத்தனை சொற்கள் இருக்கு. அவன் எரியிறான், கோபம் கொள்ளுதல், எரிச்சல், எரிச்சல், எரிவு, கண்ணுறுத்தல், கண் போட்டுட்டான், கவ்வை, காந்துதல், நிறைய சொற்கள் இருக்கு. எல்லாத்தையும் சொல்லல. அவன் கொள்ளி, கோட்டம், கோட்டம்ங்கிறது முக்கியமான சொல்லு. தாயாதித்தனம்னு ஒரு சொல் இருக்கு பொறாமைக்கு. தாயாதித்தனம் தமக்குள் காட்டுவது போன்ற வஞ்சனை செயல், அது பொறாமைன்னு கொடுத்துருக்குறாங்க. ஜெலசி, தாயாதித்தனம்னா பொறாமையா, தாயாதினா அவன் பொறாமையா தான் இருக்கணுங்கிற மாதிரி ஒரு இருக்குது. அப்புறம் நறுமுறுத்தல், நிம்பிரி, நிம்பிரிங்கிறதுக்கு என்ன தோற்றம்னா நமக்கு தெரியல. பொறாமை, சினனே, பேதமை, நிம்பிரி, நல்குறவு தொல்காப்பியத்தில் வருகிறது. நெஞ்சுகரித்தல், நிறைய சொற்கள் இருக்கு. நான் எல்லாத்தையும் சொல்லல. அவன் புழுங்கிட்டு திரிகிறான்.
புழுக்கம். பொச்சரிப்பு, பொச்சரிப்புங்கிறது கொங்கு வட்டார வழக்கில் இருக்கும். பொச்சரிப்பு, பொறாமை பொச்சரிப்பு வந்து அவங்க சொல்லுவாங்க. பொறுமல், இப்படி எவ்வளவு சொற்கள் இருக்குது பாருங்க. வயிறெறிதல், வெடித்தல், வேக்காடு, கண்கறிதல், இப்படி இத்தனை சொற்கள் வந்து நமக்கு தமிழ்ல வந்து இருக்குதுன்னு பார்த்தேன். இதுல நான் கவனிச்சது என்னன்னா, நம்ம தமிழ் அந்த சிக்காகோ அகராதியில் இது மாதிரி ஒரு சொற்கள் போட்டா இந்த பலபொருள் ஒரு சொல்லை, அதாவது சினானிம்ஸை தேடுறது எளிதா இருக்கும் போல் இருக்கு. இப்படி ஒரு மெத்தேடுல அநேகமா மோகன்ராஜ் போன்றவர்கள் அதை கவனிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மாதேன் சார் எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு சொல்லை நம்ம போட்டா அது எங்கெல்லாம் வருதுங்கிறது அப்போ அதனுடைய சினானிம்ஸை தேடுறதுக்கு பயனுடையதா இருக்கும்னு எனக்கு நான் பார்த்து போது தெரிந்தது. எனவே இந்த அழுக்கார் என்ற சொல் புதிய சொல், இந்த கருத்தும் புதியது. அந்த கருத்துன்னு சொன்னா அந்த அதை சொல்லுகிறார் அவர் தான் புதிதாக சொல்லுகிறார். இவ்வளவு விரிவாக அந்த கருத்து இருந்திருக்கும். ஆனால் அதை விரிவாக ஒரு தனி இதாக எடுத்து அதிகாரமாக பேசுகிறது இதில் தான் இருக்கு. வேற எந்த 14 இலக்கண நூல்ல அழுக்காராமை என்ற ஒரு அதிகாரம் இல்லை. எந்த நீதி நூல்களிலும் இது தனியாக பேசப்பெறவில்லைங்கிறது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அவ்வியம் அப்படின்னு ஒரு சொல் நாலடியாரில் வருது. அதை தவிர அவித்தல் என்ற சொல்லலாம் இருக்கு. தொல்காப்பியத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா நிம்பிரி அப்படிங்கிறதுக்கு நல்குறவு. அது நிம்பிரி அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்றாருன்னா, தலைவி மகனல்லை எனல் நிம்பிரியாகி வெறுப்பு பற்றி வந்தது. அதெல்லாம் வந்து மெய்ப்பாட்டையல் இதை போன்ற இதுல வருது. இந்த பண்புகள் கூடாதோ அப்படிங்கிறப்ப இந்த நிம்பிரியாகி வெறுப்பு, தலைவி வந்து நீ மகனல்லை அப்படின்னு சொல்றதா, நீ ஆணே இல்லையா அப்படின்னு சொல்றது, அது ஊழல் மாதிரி தான் எனக்கு தெரிகிறது. அது வந்து இட் ஜெலசி, இட்ஸ் நாட் என்வின்னு எனக்கு தோணுது. சரி, நிம்பிரி கொடுமை வியப்படு பொருள். அப்புறம் தலைமகற்கு ஆகாத குணம் அப்படிங்கிற இடத்துல மெய்ப்பாட்டுல நிம்பிரி என்பது அழுக்காறு, அவ்வியம் என்பதும் அது என்று இடம்பொன்று சொல்றாரு. நிம்பிரி என்பது அழுக்காறு, அவ்வியம் என்று அவர் சொல்றாரு தொல்காப்பியத்துல. பொறாமைன்னு சொல்றாரு நம்முடைய பேராசிரியர். பொறாமை, பொறாமைக்கு டெஃபினேஷன் கொடுக்குறார். பிறருக்கு ஆக்கம் முதலாயின கண்ட வழி அதை பொறாது நடக்கும் மன நிகழ்ச்சி, அதனை அழுக்காரி என்பர். அழுக்காறு என ஒரு பாவி திருச்செற்று தீருளி உய்த்து விடும் என்ற வழி அழுக்காறு என ஒரு மெய்ப்பாடு உளதாகியவாறு கண்டுகொள்க என்று இளம்புறது. பொறாமை என்பது அழுக்காறு, அதாவது பிறர் செல்வம் கண்ட வழி வேண்டாதிருத்தல் என்று சொல்லி அந்த இலக்கணங்களை இந்த அழுக்காறு என்று சொல்லப்படுகிற சொல்லினுடைய பரியாயங்கள் என்று சொல்லப்படுகிற ஒரு பொன்மொழியில் காணப்படுகின்றன. இதுல இன்னும் சிலவற்றை நான் சொல்ல வேண்டும். அது என்னங்கிறத பார்க்கிறேன், எனக்கு குறிப்பை பார்த்து சொல்ல முடியும். இதுல இவ்வாறு இந்த ஒரு பொறாமை உணர்வை வந்து ஆங்கிலத்துல வந்து ஜெலசி இதுன்னு சொல்லி வேறுபடுத்துறாங்க. அதுல வேறுபடுத்துற போது அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னு சொன்னா, ஈர்ஷா அப்படிங்கிற ஒரு கருத்தும் சமஸ்கிருதத்தில் இருக்கு. ஈர்ஷை சொல்லிருக்காங்க. தர்மசாஸ்திரங்கள் இது சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது இந்த கருத்து வந்து பல நீதி நூல்கள்லாம் இருக்குது. பைபிள்ல கூட ஜேம்ஸ்ல இருக்குது. பட் இஃப் யூ ஹேவ் bitter jealousy and selfish ambition in your hearts, do not boast and be false to the truth அப்படிங்கிற மாதிரி எல்லா அறநூல்களையும் சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கிறோம். திருக்குறளே வந்து அழுக்காறு அவாவுகளி இன்னாச்சொல் இன்னான்கும் என்ற தரம்னா அதை அறத்துக்கு சொல்லியிருக்காரு. அப்புறம் ஷேக்ஸ்பியர் கூட பேராசிரியர் ராமானுஜர் இருக்கிறாரு. Since William Shakespeare used the term like green-eyed monster, the color green has been associated with jealousy and envy, from which the expression green with envy is derived. இந்த மரபுச்சொல் idiom he is green with envyங்கிறது இதிலிருந்து வந்திருக்குன்னு சொல்றாங்க. Although popular culture often uses jealousy and envy as synonyms, modern philosophers and psychologists have argued for conceptual distinction between jealousy and envy. அதாவது சொல்ற உதாரணம் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பிலாசபர் ஜான் ரால்ஸ் distinguishes between jealousy and envy on the ground that jealousy involves the wish to keep what one has. jealousy என்று சொல்கிறது நம்ம ஊழல் மாதிரி, தனக்குரிய கணவன் வேறொருவோடு போகிற போது ஊடுறது. the envy, the wish to get what one does not have. எங்கிட்ட இல்லாத ஒருத்தங்கிட்ட வேறொரு ஒரு அழகோ அல்லது பணமோ அல்லது செல்வமோ இருக்கும்போது அதற்காக பொறாமைப்படுது.
உதாரணமா அதுக்கு உதாரணம் சொல்றது, தி சைல்ட் இஸ் ஜெலஸ் ஆஃப் ஹர் பேரண்ட்ஸ் அட்டென்ஷன் டு எ சிப்லிங், தி ஜெலஸ் பட் என்வியஸ் ஆஃப் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் நியூ பைசைக்கிள். ஒரு குழந்தை தன்னுடைய அண்ணனை கொஞ்சிக்கிற போது அது வந்து பொறாமப்படும். நான் ரெண்டும் பொறாமைன்னு தான் சொல்றேன். அதுக்கு வேற சொற்கள் இருக்கிற மாதிரி எனக்கு தோன்றுச்சு, ஆனா எனக்கு சட்டுன்னு வரல. என் வீட்டுல கூட மனைவி கேட்டா அவன் ஏதோ சில சொற்கள்லாம் சொன்னான். சீராடுதல் ஒரு சொல் சொன்னான். சீராடுதல்ங்கிறது கொங்கு மாவட்டத்துல சீராடுதல்ங்கிறது ஒரு மாதிரி கோவித்து கொள்றது அப்படிங்கிற ஒரு பொருளை வரும். எனவே இப்படி இந்த கருத்தாக்கத்தை திருவள்ளுவர் வந்து இந்த என்வி அப்படிங்கிற கருத்தாக்கத்தை தான் சொல்றாரு. அதனாலதான் என்வி, ஃப்ரீ ஃப்ரம் என்வின்னு தான் நிறைய பேர் முடிவெடுத்துக்கிறாங்க இந்த பகுதியை. எனவே இந்த என்வி என்று சொல்லப்படுகிற இந்த அழுக்காராமை வருகிற போது நாம் வந்து தாழ்ந்து போய்விட்டோம், நமக்கு அதுக்காக ஆசைப்படுறது, அதுக்காக வருத்தப்படுறது, அதுக்காக பிறரை கண்டு கோவித்துக் கொள்வது, அப்புறம் அதனால பொறாமைப்பட்டு நீங்க மேலுக்கு வரலாம், மேலுக்கு வர்றதுக்குரிய இதுவும் இருக்கும், துன்பங்களை அனுபவிக்கிறது, இப்படி எல்லாம் நம்ம பார்க்கலாம். எனவே இந்த ஒரு உணர்வு, இந்த உணர்வு திருவள்ளுவர் மிக விரிவாக பேசியிருப்பது ரொம்ப வியப்பாக இருக்கிறது. அதுல வந்து எப்படி அந்த அறிமுகத்தை எப்படி சொல்றாங்கன்னு பார்ப்போம். வந்து அழுக்கார அதிகார முன்னோர்களை மணக்குடவர் என்ன சொல்றாருன்னா, அழுக்காராமையாவது பிறர் ஆக்கம் முதலாயன கண்டு பொறாமையால் வருகிற மனக்கோட்டத்தை செய்ய. மனக்கோட்டம், பொறாமையால் வருகிற மனக்கோட்டம். பரிமையாளர்கள் கொஞ்சம் விரிவா சொல்றாரு. அதையெல்லாம் உட்கொண்டு இதனுள் அழுக்கார் என்பது ஒரு சொல். அந்த சொல்ல வந்து அவர் அதனால புதிய சொல்லுங்கிறதுனால அவருக்கு அதுக்குரிய இலக்கணம் சொல்றாரு. அதற்கு பொருள் மேலே உரைத்தாம் 35ல சொல்லியிருக்காரு. அதாவது பிறனாக்கம் கண்டு பிறனாக்கம் கண்டு பொறாமை என்று அங்க சொல்லியிருக்காரு. அது இந்த திருக்குறளிலே இருக்கிறது, 3வது திருக்குறளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பிறனாக்கம் பேணாதான், பிறனாக்கம் பேணாமையாகிய அழுக்காறு என்று சொல்றது. பிறருடைய ஆக்கத்தை கண்டு பொறுத்து கொள்ளாமை என்பதுதான் அழுக்காறுன்னு இந்த 3வது திருக்குறள் இருக்கிறது. 35வது திருக்குறளையும் அவர் சொல்லியிருக்காருங்க, அந்த டெஃபினேஷன் சொல்லியிருக்காரு. அச்சொல் பின் அழுக்காற்றை செய்யாமை என்னும் பொருள்பட எதிர்மறை ஆகாரமும் மகர ஐகார விகுதியும் மை பெற்று அழுக்காராமை என நின்றது. அழுக்கறுதல் அப்படிங்கிறது பிறராக்கம் கண்டு பொறுத்து கொள்ளாமை, அதை செய்யாமை என்ற பொருளே நின்றது. இப்பொறாமையும் பொறைக்கு மறுதலையாகலின், இந்த முன்பு சொன்ன பொறையுடைமைக்கு மறுதலையாகலின் இந்த அழுக்காராமை அதற்கு இது பொறையுடைமையின் பின் வைக்கப்பட்டதுன்னு சொல்றாரு. ஏன்னா பிறனாக்கம் பேணாத அழுக்கற்பான் அப்படிங்கிறதா அவருடைய டெஃபினேஷன். அழுக்காறு என்பது பிறனாக்கம் பேணாமை என்பதுதான். எனவே பிறராக்கம் பொறாமை என்று திருக்குறள் 35லயும் அவர் சொல்லியிருக்கிறார். இந்த அழுக்காறு இதெல்லாம் நீங்கி இருக்க வேண்டும், அதுதான் அறம் என்றும் சொல்லியிருக்கிறார். இந்த அழுக்காறு என்பதற்கு வைமுக ஒரு விளக்கம் சொல்றாரு. இந்த விளக்கம் இலக்கண கொத்திலிருந்து தான் அவர் எடுத்திருக்கிறார். அழுக்காறு முதலில் இருந்த தொழிற்பெயர், அழுக்கறுதல் என்பது அழுக்காறு என்று வந்தது. சுடு சூடுன்னு வந்த மாதிரி. சரி, அழுக்கறு பகுதி இது சொல், ஒரு சொல். இனி அழுக்கு அறு என்னும் 2 சொற்கள் சேர்ந்து ஒரு சொல் தன்மைப்பட்டு எதிர்மறை இலக்கணையால் குற்றத்தை நீக்கு என்னும் பொருளை தராமல், அழுக்கு அறின குற்றத்தை நீக்கணும் பொருளை தராமல் எதிர்மறை பொருள் தருது. குற்றத்தை உடையவனாகு என பொருள்பட்டு பொறாமையை குறித்தது என்றும் கொள்ளலாம். இதற்கு காரணம் இலக்கணக்குத்துல விதிச்சொல் மறைப்பொருளாகி வருணவும் அப்படிங்கிறதுக்கு இந்த அழுக்காறு அப்படிங்கிறதுக்கு பொறாமைன்னு உதாரணம் கொடுத்துருக்காரு. ஒரு விதிச்சொல்லே எதிர்மறை பொருளிலும் வரும் என்ற ஒரு 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 செமாண்டிக் இதை வச்சு அவர் சொல்றாரு. பாவாணர் என்ன சொல்றாருன்னா, அழுக்குரு என்ற சொல்லிலிருந்து இது வந்திருக்கலாம். நாசமுரு, நாசமருன்னு வருது, அது அழுக்குருங்கிறது அழுக்கருன்னு வந்திருக்கலாம் என்பது போல பாவாணர் விளக்கம் சொல்லியிருக்கார். எனவே இந்த சொல் மிகப்பெரிய ஆராய்ச்சிக்கு உட்பட்ட ஒரு சொல்லாக இருந்திருக்கிறது. இந்த கருத்தாக்கமும் பிற அறநூல்களிலே விரிவாக பேசப்படாத ஒரு கருத்தாக்கமாக இருக்கிறது என்று சொல்லி இதை முன்னுரையாக இவற்றையும் சொல்லிவிட்டு நாம வந்து முதல் திருக்குறளுக்கு போல நினைக்கிறேன். இதுல 10 திருக்குறள் இருக்கின்றன. அந்த 10 திருக்குறளையும் இந்த அழுக்காறு என்ற சொல்ல திரும்ப திரும்ப கையாளுறார். ஏனென்றால் புதிய சொல்லாக இருப்பதனால என்னவோ திருவள்ளுவர் அந்த சொல்லி எல்லா திருக்குறளையுமே கையாண்டிருக்கார். அழுக்காறு முதல் திருக்குறள், அழுக்கறுப்பான், அழுக்காற்றின்,
அழுக்காறு உடையார், அழுக்கறுப்பான், அவ்வித்து அழுக்காறு, அழுக்காறு, அவ்விய நெஞ்சத்தாங்கிறது மட்டும்தான் அவ்விய அப்படிங்கிறத பயன்படுத்துறாரு. அழுக்காருக்கு ஒரு பரியாயமாக ஒரு உருவம் அழுக்கற்று என்று சொல்லி பயன்படுத்திக்கிறாரு. இந்த 10 திருக்குறள்ல ஒரு திருக்குறளை மட்டும்தான் நீ வந்து முதல் திருக்குறள் மட்டும்தான் சொல்றாரு, நீ வந்து இந்த அழுக்காராமையை கடைப்பிடி என்று. மற்றதெல்லாம் அழுக்கார் உடையவனுடைய பண்பு மட்டும் சொல்லியிருக்கிறார். அவன் எப்படி இருப்பான், அவனுடைய பண்பு எப்படி, அதனால அவன் என்ன பலன்களை பெறுவான் என்பதைத்தான் சொல்லியிருக்கிறார். இது திருக்குறள் வந்து எல்லா இடத்துலையுமே உபதேசம் கிடையாது. இருக்கிறத இப்படிலாம் இருக்குது என்று சொல்லி ஒரு விவரண முறையில, ஒரு விளக்கவியல் முறையில சொல்லுகிற ஒரு முறை இருக்கிறதுன்னு நம்ம பேசுறோம். எனவே ஒழுக்காராக கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்புங்கிறத முதல் திருக்குறள். இதை பார்க்கலாம். ஒழுக்காராக கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு. இது நான் வந்து சந்தி சேர்க்காம போட்டிருக்கேன். சந்தி சேர்த்து எழுதணும். அதை நான் இந்த காப்பி பேஸ்ட் பண்றப்போ வரக்கூடிய தப்பு. இத ஏட்டுச்சுவடிகள் இப்படி இருக்காது. சரி, ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்கார் இல்லாத இயல்புன்னு இருக்கணும். இல்லாத இயல்பு என்று இருக்க வேண்டும். சரி, இது ரொம்ப நேரடியான திருக்குறள் தான். ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பை, அழுக்காறு ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பை, இயல்புங்கிறது வேற்றுமை தொகை, இயல்பை ஒழுக்காராக கொள்க, தனக்கு ஒழுக்க நெறியாக கொள்க. இது அழுக்காறு தவிர வேண்டும் என்றது. அழுக்காறு கொள்ளக்கூடாது, பொறாமை கொள்ளக்கூடாது என்ற ஒரு முதல் திருக்குறளாக அமைத்திருக்கிறார். வறுமையில என்ன சொல்றாரு இப்போ, ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு, ஒருவன் தன் நெஞ்சத்தின் கண், நெஞ்சத்தின் கண் அழுக்காறு என்னும் குற்றம் இல்லாத இயல்பினை ஒழுக்காராக கொள்க, தனக்கு ஓதிய ஒழுக்கு ஆறு, ஓதிய ஒழுக்க நெறி, ஒழுக்காருன்னா ஒழுக்க நெறி, ஓதிய ஒழுக்க நெறியாக கொள்க, தனக்கு ஓதிய ஒழுக்க நெறியாக கொள்க. ஓதிய என்பதை சேர்த்திருக்கிறார். தனக்கு சொல்லப்பட்ட, தனக்கு கற்பிக்கப்பட்ட ஒழுக்க நெறியாக கொள்க. அதை நீங்க பயில வேண்டும் என்ற அர்த்தம். உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இயல்பு என்பது அறிவோடு கூடிய தன்மை. இயல்பு என்பது இயல்புங்கிறதுக்கு பொருள் அங்க எழுதல, கீழே தான் எழுதுறாரு. தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்புனா அறிவோடு கூடிய தன்மை. அத்தன்மையும் நன்மை பயத்தலின் ஒழுக்க நெறி போல உயிரினும் ஓம்புக என்பதாம். இதுக்கு குறிப்பிட்ட என்னன்னு சொன்னா, அத்தன்மையும் நன்மை பயத்தலின் ஒழுக்க நெறி ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்ற கருத்தை இவர் மறுபடியும் மாட்டேறினால கொண்டு வர்றார். அத்தன்மையும் நன்மை பயத்தலின் ஒழுக்க நெறி போல உயிரினும் ஓம்புக என்பதாம். உயிரினும் ஓம்புக என்பது அதை வைத்துக்கொண்டு இங்க கொடுக்கின்றார். வரதராசனார் வந்து ஒருவன் தன் நெஞ்சில் பொறாமை இல்லாமல் வாழும் இயல்பை தனக்கு உரிய ஒழுக்க நெறியாக கொண்டு போற்ற வேண்டும். இது எளிமையாக சொல்லப்பட்டது. இதனுடைய வாக்கியமைப்பு, ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு ஒழுக்காராக கொள்க, தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு ஒழுக்காராக கொள்க என்பது நேரடியான ஒரு வாக்கியம். இதனுடைய சொல்லடைவுகளை நீங்க பார்க்கிற போது, ஒருவன் அப்படிங்கிறது ஒருவன், அதாவது எப்பொழுதுமே இந்த இந்த ஃபார்முலா திருக்குறள் எப்பொழுதும் திரும்ப திரும்ப வரும். தன் நெஞ்சத்தின் கண், நெஞ்சத்தின் கண் அத்து சாரியை அழுக்காறு என்னும் குற்றம். இங்கதான் நீங்க கவனிக்கணும். அழுக்காறு என்னும் குற்றம், அழுக்காறு என்னும் குற்றம். அழுக்காருன்னு சொன்னாலே போது, குற்றம்ங்கிறத நம்ம வந்து அது மேல்நிலைச்சம். அழுக்காறு ஃபால்ஸ் அண்டர் பிளெமிஷ், குற்றங்களுக்குள்ள உள்ள வரக்கூடிய. அழுக்காறு என்னும் குற்றம் இல்லாத இயல்பினை, அறிவோடு கூடிய தன்மைன்னு சொல்றார். இயல்பினை ஒழுக்காராக கொள்க, தனக்கு ஓதிய ஒழுக்க நெறியாக கொள்க. ஒழுக்காராக, ஒழுக்கம் என்று சொன்னால் ஓதிய ஒழுக்க நெறி, சொல்லப்பெற்ற, கற்பிக்கப்பெற்ற அல்லது தனக்கு அறிவுறுத்தப்பெற்ற என்ற அர்த்தம். அறிவுறுத்தப்பெற்ற ஒழுக்க நெறியாக அதை ஆழமாக கொள்க என்று வெங்கோல் வனமிட்டாக அமைந்திருக்கிறது. இது
ஆஹ் கட்டமை ஒழுக்க கண்ணமை கண்ணுமை கண் அழுக்காராமைக்கு மேற்கோளாக சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்கிறோம். எனவே இந்த திருக்குறள் மிக எளிமையாக இருக்கிறது. இதுல ஒரு பெரிய குழப்பம் ஒன்று இல்லை. ஆனால் அந்த குற்றம் அழுக்காறு என்பது ஒரு குற்றம் என்ற ஒரு கருத்தை அவர் எப்படி கொண்டு வந்திருக்கார் என்பதை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். சரி, அடுத்ததுக்கு போலாம். அடுத்தது வந்து கொஞ்சம் விளக்கம் வேண்டியிருக்கு. நான் அந்த விளக்கத்தை செய்ய முடியுமா என்று தெரியல, என்ற வரைக்கும் சொல்றேன். அடுத்தது, விழுப்பேற்றின் அகுது ஒப்பது இல்லை, யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறேன். அழுக்காற்றின் நன்மைங்கிறது கொஞ்சம் விளக்கப்பெற வேண்டிய ஒரு ஒரு கருத்தாக்கம். நான் சொல்றேன் என்னங்கிறது. விழுப்பேற்றின் அகுது ஒப்பது இல்லை, யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறும். அதே கருத்து தான். யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை. இந்த அண்மை என்ற சொல்லாட்சி மிக முக்கியம், அது கவனிக்க வேண்டும். நடுவன்மை என்று 2 இடத்துல தான் பயன்படுத்தியிருக்கிறாரு. அண்மை இன்மை என்ற 2 சொற்கள் தமிழில் இருக்கின்றன. ஆனால் அதுக்கு விளக்கத்துக்கு மறுபடியும் போறதுக்கு முன்னாடி இதை விளங்கிக் கொள்வோம். விழுமிய பேறுகள், விழுப்பேறு, விழு அப்படிங்கிறது விழுமிய, பேறு பேருனா ஒருவன் பெறுகின்ற சிறப்புகளில் யார் மாட்டும் அழுக்காறு செய்யாமை பெறுவானாக. யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை. அழுக்காற்றின் அண்மை, அழுக்காற்றின் அண்மை என்று சொல்கிற போது அழுக்காற்றின் உண்மை, அழுக்காற்றின் இன்மை, அழுக்காற்றின் அண்மை, தமிழில் 3 சொற்கள் இருக்கின்றன. அழுக்காற்றின் அண்மைங்கிறது அழுக்காறு தவிர்ந்த பிற என்ற அர்த்தம். ஆனா இவர் அழுக்காற்றின் அண்மைங்கிறதுக்கு அழுக்காறு செய்யாமை. அழுக்காற்றின் நன்மைங்கிறது அழுக்கறுதல், அழுக்கறுதல் என்ற தொழிற்பெயராக எடுத்துக்கொண்டு அழுக்கறுதலை செய்யாமை. அழுக்கறுதல், அழுக்கறுதல்ங்கிறது உடன்பாடு. அழுக்கறுதல் அண்மை என்று சொன்னா அழுக்கறுதலை செய்யாமை. எனவே இப்படி அவர் பொருள் சொல்லியிருக்காரு அண்மைக்கு. இது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். எல்லா நன்மையிலும் மிக்கது என்றது. பரிமேலழகர் என்ன சொல்றாருன்னா, பரிமேலழகர் வேற மாதிரி சொல்றாரு, அது கவனிக்க வேண்டும். யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். யாவர் மாட்டும் அழுக்காற்றினின்று நீங்குதலைன்னு எடுக்கிறார். அழுக்காற்றின் அப்படிங்கிறது, அழுக்காற்றின் அண்மைங்கிறது மணக்குடவருக்கு உடைமை பொருள். சாரியை வந்து அழுக்காற்றினுடைய அண்மை, அழுக்காற்றினது அண்மை. இவருக்கு அழுக்காற்றின் என்பது 5ஆம் வேற்றுமை நீங்கள். அழுக்காற்றினது அழுக்காற்றினிருந்து நீங்க பெற்ற தன்மை என்று எடுக்கிறார். எப்படி உரையாசிரியர்கள் வந்து எப்படி ஒரு சொற்களை அல்லது அந்த தொடர்களை, இந்த இலக்கண அமைப்பை விளங்கி கொண்டு பொருள் சொல்கிறார்கள். அது பொருத்தமின்மையா என்பது நம்ம வந்து விவாதிக்கலாம், அது வேற. ஆனால் அந்த உரையாசிரியர்கள் எப்படி நுட்பமாக அவற்றை பார்த்திருக்கிறார்கள் என்பது ரொம்ப முக்கியம். ஏனென்றால் இன்றைக்கு நான் முன்பே சொல்லியிருக்கிறேன், இன்றைக்கு உரை என்று வருகின்ற பல நூல்களுக்குரிய உரையாசிரியர்கள் இது மாதிரிலாம் நுட்பமாக பார்த்து உரை எழுதுவதில்லை. மிகவும் புத்தம் பொதுவாக அந்த சொற்கள் அல்லது சொற்களுடைய இலக்கண அமைதி இவற்றையெல்லாம் புரிந்து கொள்ளாமல், அவர்களுடைய சொல்லாட்சியினுடைய சொற்பொருளுடைய வாய்ப்புகளை எல்லாம் ஆராயாமல் மனம் போன போக்கிலே பொருள் எழுதுவதைத்தான் நான் பார்க்கிறேன். யாருக்கு அந்த கவனமே இல்லாமல் உரை எழுதியிருக்கிறார். அதனால தயவு செய்து இன்றைக்கு, அதாவது 20ஆம் நூற்றாண்டிலே வந்திருக்கக்கூடிய தமிழ் நூல் உரைகள் எல்லாமே 100க்கு பல சதவீதம், அது எப்படி எவ்வளவுன்னு சொல்ல முடியல, நம்பகத்தன்மை இல்லாதவை. இடைக்காலத்தில் உள்ள இலக்கண நூல்களையே நம்ம நச்சினார்க்கினியர் சொல்லியிருக்கிற பொருளையே நாம் நிறைய எல்லாம் இப்படி சொல்லிட்டாரு, நான் ஒத்துக்கொள்ள முடியாதுன்னு விவாதிக்கிறோம். அவர்களையெல்லாம் பார்க்கிற போது இன்றைக்கு எந்த விதமான கவனமோ, எந்த விதமான பயிற்சியோ, எந்த விதமான நுட்பங்களை காணுகிற திறனோ இல்லாமல் எழுதப்பெற்ற உரைகள் எல்லாம் இந்த இந்த 22ஆம் நூற்றாண்டு இதுக்கு பின்னாடி வரக்கூடியவர்கள்லாம் எடுத்து ஆராய்ச்சி பண்ற போது என்ன ஆகும்னு எனக்கு தெரியல. நான் உண்மையில அதை பற்றி சொல்லணும்னு நினைச்சேன். திருக்குறள் மலையாளத்துல வந்து ஒரு திருக்குறள் ஏதோ ஒரு வலைத்தளம் மாதிரி ஏதோ போட்டு ஒருத்தர் சொல்றாரு. நான் வந்து ரொம்ப ஆர்வமாக ஒரு நண்பர் அனுப்பியிருந்தார், அதை நான் பார்த்தேன். எனக்கு மிக வருத்தமாக இருந்தது. அவர்
திருவள்ளுவரை பற்றி உள்ள கட்டுக்கதைகளை எல்லாம் உண்மை போல சொல்லுகிறார். திருவள்ளுவர் வந்து ஒரு புலையனா பிறந்தாரு, அது ஒரு பிராமணன் எடுத்து வளர்த்தாரு. இது கதை, புறமே புராணம். 19ஆம் நூற்றாண்டில் எழுந்த அறிவுக்கு பொருந்தாத புராண பொய், மாய்மால பேய்க்கதைன்னு சொல்லுவாரு சோமசுந்தர பாரதியார். மாய்மால பேய்க்கதை. அது ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு நூதனமா தெரிந்து கொள்றதுக்கு வேணா பயன்படலாம். ஆனா அப்படியெல்லாம் கதையை எழுதக்கூடாது. இது மாதிரி புராணங்கள் எல்லாம் மிக மிக பெரிய ஊர்கள் தான் விளைவித்திருக்கின்றன. அது நம்முடைய இலக்கிய ஆசிரியர்கள் மட்டுமில்லை, நம்முடைய கடவுள்களுக்கே. கடவுள்ல என்னெல்லாம் தப்பு பண்ணிருக்க. நாங்க ஒண்ணு படிச்சுட்டு இருக்கோம், அதுல வந்து சிவனும் வந்து ஹோமோசெக்சுவலாம், சிவனும் விஷ்ணு அவர் சைட் அடிக்கிறாராம் சிவனை. இப்படி எல்லாம் கதை எழுதி வச்சிருக்காங்க. இதெல்லாம் இவங்க புனிதத்தை வந்து புனிதமாக்குறார்களா? இதுதான் பெரியார் சொன்னார். புராணங்கள்லாம் இப்படி எல்லாம் எழுதி வச்சிருக்கீங்களே, இதெல்லாம் உங்க கடவுள்கள் எல்லாம் வந்து டெஃபைல்ஸ் ஒரு காட் அப்படின்னு சொன்னார். அதான் சொல்றேன் நாம. அப்போ இது மாதிரி ஒரு பெரிய புராண குப்பையை அவன் சொல்றான் ஒருத்தர் முன்னுரையில. மிக பெரிய பெரிய தவறா, அதாவது 19ஆம் நூற்றாண்டு, அது நம்முடைய என்ன சொல்றது, இலக்கிய உணர்வுகள்ல கூட புகுந்திருக்குது இந்த புராணங்கள்லாம். முச்சங்க வரலாறு மாதிரி. முச்சங்கத்துல சிவபெருமான் வந்து உட்கார்ந்தாரு, சுப்பிரமணியர் வந்து உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணாருன்னா நம்ம கதை விடுறோம் இல்லையா? இந்த கதைகள் உண்மைன்னு நம்பி பேசிக்கொண்டிருக்கக்கூடியது வந்து நூதனமா இருக்கலாம். எனவே நம்ம புராணங்கள் பல வேளைகள்ல நம்முடைய புனிதமாக போற்ற வேண்டிய கடவுள்கள் எல்லாம் மிகவும் ஈனமர்களாக காட்டுகிறதாகத்தான் எனக்கு தோணுது. அந்த அதுல எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. அதை விட ஒரு வருத்தம் என்னன்னு சொன்னா, அதுல சொல்லியிருக்கக்கூடிய திருக்குறளுக்கு அவர் சொல்ற விளக்கம் எல்லாம் இருக்கு இல்லையா மலையாளத்துல, ரொம்ப அட்ரோசியஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. அதாவது பொறிவாயில ஐந்தவைத்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி என்றாருங்கிறதுக்கு அவர் என்னென்னமோ பொருள் சொல்றாரு. நீ வந்து புலன்களையே அடக்கணும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு. புலன்களை அடக்கியவனே வந்து அவனுடைய வழி நெறி நில் அப்படின்னு தானே அதுக்கு அர்த்தம். அவர் வேற மாதிரி அர்த்தம் சொல்றாரு. இப்படி இந்த உரையாசிரியர்கள் உரை மரபு என்பது தமிழில் மட்டும் இல்லை, இந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் அட்ரோசிஸா இருக்கு. அது வேற தொகுத்து அந்த குப்பையெல்லாம் போட்டிருக்காங்க. நம்ம தமிழ் செம்மொழி நிறுவனத்துல எல்லா உரைகளையும் தொகுத்து, இங்கிலீஷ்ல உள்ள உரைகளை எல்லாம் தொகுத்து மெனக்கெட்டு அது ஆராய்ச்சிக்கும். அதனால என்ன பிரயோஜனம் எனக்கு தெரியல. பார்க்கலாம், நான் பார்த்தேன் என்பிஎஸ், என்பி, ஜலசீன் எல்லாம் இருந்தது. பல குப்பைகளா இருக்குது. அந்த குப்பைகள் எல்லாம் எதுக்கு தொகுத்து போட்டிருக்காருன்னு தெரியல. மணவாளன் மெனக்கெட்டு 3 இதுக்கும் வந்து எல்லாம் ஒரு 10 இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய தப்பான டிரான்ஸ்லேஷன் எல்லாம் போட்டு வச்சிருக்காரு. தெரியல இது என்ன பிரயோஜனம்னு தெரியல. அதோட வேற ஏதாவது வேலை செஞ்சுக்கலாம். சரி, அது விடுவோம். அப்போ இதுல எதுக்கு சொல்ல வந்தேன்னு தெரியல. சரி, எனவே யாவர் மாட்டும் அழுக்க இங்க வந்து நம்முடைய பழைய உரையாசிரியர்களை ரொம்ப நுட்பமா பார்த்திருக்காங்க. அதனாலதான் நான் பரிமேலழகர்லாம் நம்ம போட்டுக்கிறோம், நச்சினார்க்கு நீர் போட்டுக்கிறோம் என்று சொன்னால், அவர்கள்லாம் கொஞ்சம் என்ன சொல்றது, அறிவினுடைய நுட்பத்தோடு தான் பல விஷயங்களை செய்யிருக்காங்க. அவர்களும் நிச்சயமாக பிழை இருக்கும். திருவள்ளுவர் சொல்றாரு இல்லையா, அறிவாளிக வாயில் இருந்தும் அறிவின்மை வரும் என்று சொல்கிறார். இன்மை அரிதே வெளி சொல்லியிருக்கார். எனவே நான் அவர்களை அப்படியே வந்து கொண்டாடி போற்றவில்லை. ஆனால் நாம் அந்த கவனத்தை கொள்ள வேண்டும் என்பது மட்டும் தான் இங்க சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எனவே அழுக்காற்றினின்று நீங்குதலைங்கிறார். அழுக்காற்றின் அண்மை, அது எப்படி அதை விளங்கி கொள்றது நான் ஆலோசித்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு இன்னும் பிடி கிடைக்கல. இந்த இடத்துல 3 விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லணும். தமிழ்ல 3 சொற்கள் இருக்குது. உண்மை, உண்டு, இன்மை, இல்லை. அண்மைன்னு சொன்னா அல்லன். அதுல நம்ம தமிழாசிரியர்கள் வேற மண்டையை பிச்சுக்குவாங்க எல்லாரும். அது அல்லன்னு சொல்லக்கூடாது, அல்லன்னு சொல்லணும். அதை விட பெரிய ஒரு தப்பு நடந்துட்டு இருக்குது. நம்ம இன்மைக்கும் அண்மைக்கும் உள்ள வேறுபாட்டையே நம்ம தொலைச்சிட்டோம் தமிழ்ல வழக்குல. அது நல்லதா கெட்டதாங்கிற பத்தி நான் ஆராய்ச்சி பண்ணல. அதாவது வந்து அவன் ஆண் அல்லன், நான் மகான் அல்லன், நான் மகான் அல்ல, நான் மகான் இல்லை. மகான் அல்ல என்று வர வேண்டியது மகான் இல்லை என்று ஒருத்தர் பெரிய ஒரு பாலச்சந்தர் படம் எடுத்தார். எதுவும் நான் மகான் அல்ல ஒரு படம் எனக்கு மறந்து வச்சது படம். அதாவது இது அவரை குறை சொல்லலை. அதாவது இன்றைய தமிழ்ல இந்த அல்ல இல்ல இல்லை என்ற இந்த வேறுபாடு, அல்ல என்பது ஒன்றை பிரிதொன்றை சுட்டுவது. இல்லை என்பது 2 பொருள் படும். ஒன்று உண்மையினுடைய மறுதலை. இங்கே வந்து
இப்ப கடவுள் இல்லைன்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க. கடவுள் இல்லைன்னா உண்மையினுடைய கடவுள் உண்மை உண்டுன்னு சொல்றது உள்ளதுன்னு சொல்றான். கடவுள் இல்லைன்னு சொன்னா உண்மையினுடைய மறுதலை. இந்த மேசையிலே இந்த பேனா இல்லை என்று சொன்னால் அதுவும் வந்து ஒரு வகையான உண்மையினுடைய மறுதலை. என்னிடம் பணம் இல்லைன்னு சொன்னா உடைமையினுடைய மறுதலை. உடைமையினுடைய மறுதலை. ஐ டு நாட் ஹேவ். எனவே இந்த இன்மை அண்மை என்பதற்கு தமிழில நல்ல இன்மைக்கு 2 பொருள், அண்மை வேறு பொருள். இந்த மூன்றும் தத் அபாவம், தத் விரோதம், தத் அந்நியம் என்று சொல்லி சமஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க. அப்போ இந்த வேறுபாட்டை நாம் இன்று இழந்து விட்டோம். நமக்கு அல்ல என்ற பிரயோகமே தமிழ் இன்றைக்கு கிடையாது. பல வழக்குகளில் சில வட்டார வழக்கில் இருக்கும் போல இருக்கு, எனக்கு தெரியல. ஆனா மலையாளத்தில் இருக்கு. மலையாளம் வந்து இந்த அல்ல என்பதையும் இல்லை என்பதனுடைய பொருள் வேறுபாட்டை இன்றும் போற்றி வருகிறது. தமிழ்ல நாம உரை வழக்குகள்ல அதாவது இலக்கிய வழக்கில போட்டுக்கிறோம். பேச்சு வழக்கில பல வட்டார வழக்குகள் இல்லை. அந்த பேச்சு வழக்கினுடைய தாக்கம் வந்து எழுத்து வழக்குகளும் வந்து விட்டது. எனவே இங்க அண்மை என்பது அழுக்காற்றின் அண்மை என்று சொல்கிற போது அழுக்காற்றின் இன்மை அல்ல. அழுக்காற்றின் இட் இஸ் நெகேஷன், மைனஸ். இது தத்த அந்நியம், அழுக்காறு அல்லாத ஒன்று அப்படின்னு அர்த்தம். அழுக்காறு அல்லாத தன்மையை பெற வேண்டும் என்று சொல்கிறார். அழுக்காறு இல்லாத தன்மைங்கிறப்ப எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது, எல்லாரையும் பொறுத்து கொள்வது, இன்னும் வந்து அன்புடையனாக இருக்கிறது, எல்லா பண்புகளையும் வந்து அடக்கிவிடும். எனவே இந்த அண்மை என்பது ஒரு வகையில வந்து இருகூற்று பிரிவினையாக மாற்றிவிடும். அழுக்காறு அல்லாத, பிராமின் நான் பிராமின் சொல்ற மாதிரி, அதாவது உயர்தனை அகிரணை என்று சொல்ற மாதிரி, உயர்தனை அல்லாதெல்லாம் அகிரணையில வந்துவிடும். அதான் வந்து இந்த அல் என்பதனுடைய நுட்பம். அழுக்காற்றின் நன்மை என்பதை அவர் அழுக்காறு செய்யாம அவர் எடுக்கிறாரு. இவர் அழுக்காற்றின் நீங்குதல் எடுக்கிறாரு. அழுக்காற்றின் நன்மை பெறுகிறதுங்கிறது அழுக்காறு இல்லாத நல்ல தன்மைகளை பெறுதல் என்று நம்ம பொருள் சொல்லலாம். எனவே ஒரு பெருமாயின் விழுப்பேற்றின் அகுது ஒப்பது இல்லை மற்றும் அவன் பெறும் சீரிய பேர்களுள் பேர்களில் அப்பேற்றினை ஒப்பது இல்லை. அழுக்காறு பகைவர் மாட்டும் ஒழிதற்பாற்று என்பார் யார் மாட்டும் என்ற இவர் ஒரு நுட்பத்தை கொண்டு வர்றார். யார் மாட்டும் அழுக்காறு கொள்ளாதே. பகைவர் மாட்டும், நம்ம வழக்கமா அழுக்காருன்னு சொன்னா நம்ம உடன்பிறப்பு, அதான் தாயாதித்தனம்னு சொல்றோமே நம்ம தமிழ்ல. இந்த கூட இருக்கிறவர்களை பத்தி அழுக்காறு கொள்றது அப்படிங்கிறது தான் இயல்பு. அது இல்லாம அழுக்காறு பகைவர் மாட்டும் ஒழிஞ்சற்பாடுன்னு சொல்றாரு. அண்மைனா வேறாதல், அது பொருள் எழுதியிருக்காருங்க. அண்மை அழுக்காற்றின் வேறாதல்ங்கிற பொருளை இங்க கொடுத்திருக்கிறாரு. ஆனா நீங்குதல் என்று அவர் பொருள் சொல்லியிருக்காரு. ஏன் அப்படி சொன்னாருங்கிறது எனக்கு இன்னும் என்னால ஒன்னும் புரிந்து கொள்ள முடியவில்லை, யோசிக்க வேண்டும். இவை 2 பாட்டாலும் அழுக்காறு இன்மையது குணம் கூறப்பட்டது. அழுக்காறு இன்மை என்று எடுக்கிறாரு. மொத்தத்துல அழுக்காருடைய இல்லாமையுடைய குணம் கூறப்பட்டது. இதுல வந்து யாரிடத்திலும் பொறாமை இல்லாதிருக்க பெற்றால் ஒருவன் பெறத்தக்க மேம்பாடான பேர்களில் அதற்கு ஒப்பானது வேறொன்றும் இல்லை. மூவானுடையது. யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின் விழுப்பேற்றின் அகுது ஒப்பதில். சரி, அந்த அண்மை பெறின், அந்த அண்மை என்ற அந்த பண்பு பெறின், அழுக்காறு இல்லாத தன்மையை பெறின், அது போல பெரிய பேர் ஒன்றும் இல்லைன்னு சொல்றாரு. எனவே யார் அப்படிங்கிறது யாவர், யாவருங்கிறது எல்லாரையும் அடக்குகிறது. மாட்டும் அது 7ஆம் மட்டுமே. அழுக்காற்றின் நின்றுன்னு பொருள் சொல்றாரு இவரு. அவர் செய்யாமைன்னு எடுக்கிறாரு. அண்மைங்கிறதுக்கு செய்யாமை, நீங்குதல், வேறாதல் என்ற பொருள் சொல்றாரு. பெருமாயின் விழுப்பேறு அப்படிங்கிறது சீரிய பெயர்கள், அகுது அப்பேற்றினை ஒப்பது இல்லை என்று சொல்லியிருக்கிறார். அண்மை என்பது திருக்குறள்ல வந்து நடுவன்மை நாணுபவர் என்ற இடத்துல இந்த பொருளை வருகிறது. படுபயன்மைக்கு பழிப்படுவ செய்யார் நடு அண்மை நாணுபவர், நடு அல்லாத தன்மையை பெற்று விடுவதை நாணுபவர்கள். எனவே நடு இன்மை அல்ல, நடுவின்மைங்கிறதுக்கு வேற ஒரு திருக்குறள் இருக்கு. நடுவின்மைன்னா நடுவு இல்லாமல போறது. இது நடு அல்லாத தன்மை, அதாவது ஒரு மாதிரி 3 நிலைகள் இருக்கலாம். ஒருத்தன் வந்து நடுவு நிலையில் இருக்கலாம், ஒருவரோட கட்சியில சேரலாம், ஒரு எதிராக சேரலாம். எனவே நடுவன்மை என்று சொல்கிற போது நட்பாகவோ பகையாகவோ மாறும். நட்பாகவோ பகையாக மாறினால்தான் நடுவன்மை என்ற ஒரு சொல்ல சொல்றாரு. அந்த இருகூட்டு பிரிவினை பைனரியாக பண்றதுக்காகத்தான் அந்த அண்மைங்கிற பயன்படுத்துறாரு. இன்மையும் திருக்குறள்ல நிறைய வருகிறது. அது நோயின்மை, ஒன்றின்மை, அவாயின்மை, அசைவின்மைங்கிறது கம்ப்ளீட் நெகேஷன். அது அவாயின்மை என்றெல்லாம் வருகிறது. இப்படி
ஒரு நுட்பமான சொல்லாட்சிகளை இப்ப திருவள்ளுவர் ஆண்டிருக்கிறார். அதை உரையாசிரியர்கள் எடுத்து காட்டுகிறார்கள் என்பதை சொல்லி நான் நினைக்கிறேன் இந்த உரை இதோட நிறைவு செய்யணும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆசிரியர்கள் பேராசிரியர்களிடமே அல்ல இல்ல அப்படிங்கிற வேறுபாடு வரல அப்படின்னா அவங்களுக்கு கற்றுக் கொடுத்த முறையில முதன்மை தன்மை கொடுக்கலையா, இல்ல நீங்க சொன்ன மாதிரி பேச்சு வழக்குல இருக்கிறது அப்படியே நடைமுறை வழக்கில் கொண்டுட்டு வந்ததுனால ஆக மொத்தத்தில் இது புதையுண்டு போச்சு அப்படிங்கிறது வருத்தத்துக்குரியா இருந்தாலும் இத எந்த நிலையிலங்க அது பள்ளிகள்ல இருந்தே சொல்லி கொடுக்கணும் அப்படிதானுங்கய்யா? இது நீங்க நம்ம எழுத்து நடையில நம்ம போற்றுகிறோம் என்று நான் நினைக்கிறேன். ஆனா எழுத்து நடையில குறிப்பாக தற்கால இலக்கியம் படைக்கப்படுகிற போது இந்த இந்த வேறுபாடுமே புகுந்து விடுகிறது. அது மொழி வழக்கிலே வந்து விடுகிறது. நீங்க டிவியில கூட நீங்க இந்த அல்ல இல்லைன்னா வேறுபாடெல்லாம் கிடையாது. வேறுபாடு இல்லாம தான் பயன்படுத்துறாங்க. மேடையில பேசக்கூடியவர்கள் அரசியல்வாதிகள் கூட இந்த வேறுபாடு இல்லாம தான் பேசுறாங்க. அதாவது சாதாரண பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய வேறுபாடு மறைந்த தன்மை பேச்சில நடையில அது உரைநடையிலும் வந்து விட்டது. ஆனால் சரியான உரைநடை எழுதுகின்றவர்கள் அந்த வேறுபாட்டை பேணுகிறார்கள் என்று தான் நினைக்கிறேன். இது மாதிரி மொழிங்கிறது மாறுறது இயற்கை தான். மாறுறத ஏன் மாறுது என்னங்கிறது நமக்கு தெரியல. இதை நாம போற்ற வேண்டுமா, நாம இழந்து விட்டோம் என்றுதான் நான் சொன்னேன். இதுக்கு நான் இப்ப பிரலாபிக்கல, இதுக்காக நான் ஒப்பாரி வைக்கல, இது போச்சு அவ்வளவுதான். அது என்னாச்சுன்னா இல்லையினுடைய இன்னொரு பொருள் சொற்பொருளாக வந்து விடுகிறது. இட் பிகம்ஸ் பலபொருள் ஒரு சொல்லா மாறுது. இல்லைங்கிறது பலபொருள் ஒரு சொல்லா மாறுது, அவ்வளவுதான். இல்லை என்பது இன்மை அண்மை என்ற ரெண்டு பொருளையும் கொள்வதாக அது இதாக மெர்ஜிங் ஆயிருது. செமாண்டிக் மெர்ஜிங், பொருள் ஒன்றாகி விடுகிறது. இது நல்லதா கெட்டதான்னு எனக்கு தெரியல. நான் இருக்கிறதான் சொன்னேன். மலையாளத்தில் இருக்குது, இலக்கிய நடையில் இருக்குது, சில வட்டார வழக்கில் இருக்குது போல எனக்கு தோணுது. எந்த வட்டார வழக்குன்னு எனக்கு தெரியல, கண்டுபிடிக்கணும். தெரிந்தவர்கள் சொல்லலாம். ஐயன் திருவள்ளுவர் சரியாகத்தான் கையாண்டிருக்கிறார் இல்லைங்களாங்க? அதுல இருந்தே நம்ம கற்றுக்கொள்ள சரியாக திருவள்ளுவர் காலத்துல இருந்த நடையை அப்படியே கையாண்டிருக்காரு. சரியா தப்பான்னு சொல்ல முடியாது. திருவள்ளுவரே தப்பா கையாண்ட நடைகள்லாம் உண்டு இல்லையா? தப்பானா வேறுபட்டு அழுக்காருங்கிறத புதிய சொல்ல உருவாக்கி இருக்காருல்ல. இன்மையில் இன்மை விருந்தோரால் அந்த மாதிரி நிறைய எடுத்துக்காட்டுகள் நீங்க காண்பித்தீங்க. ஆமா. அதனால அல்ல இல்ல என்பதை நம்ம திருக்குறள்ல இருந்தே நம்ம மேற்கோள் காட்டலாமல்ல மற்றவர்களுக்கும் அதை உணர்வதற்கு. நீங்க சொல்ற வரையிலும் நாங்களும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்த மாதிரி படித்தவர்களுக்கு தெரிஞ்ச தமிழ் சினிமாவிலேயே பாலச்சந்தர் படம் நான் அவன் இல்லைன்னு வந்தது. ரெண்டாவது எடுத்து நான் அவன் அல்லன்னு ஒருத்தர் படம் எடுத்தாரு. நான் மகான் அல்லன்னு எடுத்தாரு ஒருத்தர். நான் மகான் அல்ல அப்படின்னு ஒரு சினிமா வந்தது. அவர் அல்லங்கிறத இந்த ஆட்சி வெட்டி தான் பயன்படுத்திருக்காரு. ஒருவேளை அவர் டைரக்ட்ல இருந்திருக்கலாம், அவர் வட்டார வழக்கில் இருந்திருக்கலாம். ஆனால் ஒண்ணுங்கய்யா, இப்ப இழந்து விட்டோம் என்று சொல்வதற்கு மருந்து அதை கல்வி கூடங்களில் மறுபடியும் அதாவது புழக்கத்திற்கு கொண்டுட்டு வருவதும் நம்மளுடைய முயற்சிகளில் ஒன்றா நம்ம சொல்லலாம். ஏன்னா தெரிந்து யாரும் சொல்வதில்லை, தெரியாததனால் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள், முறையாக அவர்களுக்கு கற்றுக் கொடுக்காததுனால. உண்மையிலுமே இது அருமையான விளக்கங்கய்யா, மற்ற நண்பர்களுக்கும் நம்ம சொல்லலாம். நன்றி. மொழி மாற்றம் என்றது வரலாற்று ரீதியா நம்ம பார்த்தோம்னா, ஒரு காலத்துல ஒரு அர்த்தத்துல சொல்லப்பட்ட அந்த சொல்லுக்கு இன்னொரு காலத்துல வேற ஒரு மீனிங் வரும், அர்த்தம் வரும். உதாரணமா ஷேக்ஸ்பியர்ல நீங்க ஷேக்ஸ்பியரை கோட் பண்ணீங்க, கிரீன் ஐடு மான்ஸ்டர் அப்படின்னு. அதுல ஒத்தல்லோவில் அந்த இயாகோ he is the personification of that jealousy. அதே இதுல நீங்க பழைய இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஃபாண்ட், FOND, அந்த ஃபாண்ட்ன்றதுக்கு ஃபூலிஷ் என்ற ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா மாடர்ன் மீனிங் ஃபாண்ட்னா ஐ எம் ஃபாண்ட் ஆஃப் திஸ் ஃபுட், ஐ எம் ஃபாண்ட் ஆஃப் ஹர், இந்த மாதிரி வரும். அப்போ அந்த கரன்சின்றது காலந்தோறும் மாறிக்கிட்டே வரும். நீங்க சொன்னது ரொம்ப முக்கியமானது. ஒரு மொழி தன்னைத்தானே புதுப்பித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு
தன்னையே சார்ந்து தன் மக்களையும் அதே மாதிரி அவங்க வாழ்க்கை முறையும் சார்ந்திருக்கிற வரைக்கும் அது வந்து சொல்லினுடைய பொருள் மாறி மாறி வந்தாலும் அது பெரிய இழப்புன்னு நான் நினைக்கல. ஆனா நீங்க சொன்ன மாதிரி மலையாளமோ மற்ற இதுகளோ வேற இதிலிருந்து கடன் வாங்கும்போது இவங்களுக்குள்ள தனித்தன்மை இழக்காம இருந்தா நல்லது. உதாரணமா இங்கிலீஷ்ல வந்து பல மொழிகள்ல இருந்து பல வார்த்தைகளை நம்ம தமிழ், ஹிந்தி, இந்திய மொழிகள் பலவற்றிலிருந்து பல சொற்களை வந்து அவங்க அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் அந்த மொழி வந்து வளர்ந்துகிட்டே இருக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு மொழியை பேசக்கூடியவங்க அவங்க உயர்ச்சி, அவங்களுடைய திறமை, அவங்களுடைய ஆக்கம் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு தான் அவங்க மொழியின் ஆக்கமும் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. அல்லாத வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனைய உயர்வு அப்படின்றது கூட நான் அந்த மாதிரி தான் அர்த்தம் எடுத்துக்குவேன். அந்த உள்ளம் எப்போ உயர்துன்னா அவங்க வாழ்க்கை முறை உயரும் போது அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே உயரும். அப்படி இல்லைன்னா அது மறந்து போகும். நமக்கு அது அர்த்தமே மறந்தே போயிடும். அந்த கரன்சின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். கரன்சி இல்லாதப்போ நமக்கு தெரியாது. அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஐயா வணக்கம். சொல்லுங்க. எனக்கு ஒரு சந்தேகம். இப்போ நம்ம வந்து தமிழ் மொழி படைப்பு மொழின்னு நீங்க சொன்னீங்க. மலையாளம் பிற மொழிகளிலிருந்தெல்லாம் நிறைய சொற்களை எல்லாம் ஏற்றெடுப்பதாகவும் ஒரு காலத்துல அது படைப்பாக்கம் இல்லாமல் போகும்னு நீங்க குறிப்பிட்டீங்க. ஆனா நமக்குன்னு ஏராளமான இலக்கியங்கள் எல்லாம் இருந்திருந்தாலும் இந்த மலையாள மொழி பயங்கரம், ஐயா சொன்ன கணக்கு பயங்கரமான வளர்ச்சி. இன்னைக்கு பாருங்க, எந்த சாகித்ய அகாடமியா இருந்தாலும் ஞானபீட அவார்டா இருந்தாலும் எல்லாமே அந்த மொழி தான் வாங்கிட்டு இருக்கு. ஏன் நம்ம தமிழ் மொழிக்கு அப்படி வர முடியல? ஏன் நான் வந்து இந்த தமிழ் மொழியை மட்டும் பயன்படுத்தினாலையா, அல்லது வேற மொழியினுடைய அந்த சொற்களை நாம் கையாளாதனாலயா? அதனுடைய காரணம் என்னவாக இருக்கலாம்? ராஜேந்திரன், நீங்க எதையோ முடிச்சு போடுறீங்க. அது சம்பந்தமா வந்து அந்த மாதிரி பரிசு கிடைக்கிறது அப்படிங்கிறது இருக்கு பாருங்க. பரிசு கிடைக்கிறதுங்கிறது வந்து நிறைய புறக்காரணங்களால தான் பரிசு கிடைக்கும். நாம சாகித்ய அகாடமி இருக்கிறதுனால சொன்னேன். நாம வந்து தமிழுக்கு கொடுக்கக்கூடாதுன்னே அங்க தான் இருக்கிறார்கள் வடநாட்டில் எல்லா துறைகளிலும். தமிழ்நாட்டுக்கு எந்த விதமான நன்மைகளும் வருகிறது அதுக்கு சொந்தகம் பண்றதுக்குன்னே அதுல நம்முடைய இந்த சகோதரர்கள், திராவிட சகோதரர்களும் சேர்ந்து போனோம். பல வேளைகள்ல தமிழுக்கு வர வேண்டிய நியாயமான அங்கீகாரங்களை தடுத்திருக்கிறார்கள். நான் கர்நாடகா பார்த்தேன். எனக்கு இந்த பரிசுகள் கிடைக்காம போறது ஒன்று இல்லை. கர்நாடகா உதாரணம் சாகித்ய அகாடமியில வந்து பாஷா சம்மான்ங்கிறதுக்கு 6-7 கன்னடம் வாங்கியிருக்கு. தமிழ் கொண்டு தான் கொடுத்துருக்காங்க. 2வது நான் இருக்கிற போது சிட்னியினுடைய முயற்சினால கிடந்தது. காரணம் என்னன்னா, அதனுடைய தலைவர்களாக இருந்தவர்களும் செக்ரட்டரியாக இருந்தவர் கர்நாடகாக்காரர். அவர் அதுக்கு மட்டும்தான் கொடுத்துட்டு இருந்தார். தொடர்ந்து கொடுத்துருக்கிறாரு. உள்ள இருக்கிற போது தான் எனக்கு தெரிகிறது. அதே மாதிரி பாரதிய ஞானபீடத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா குறிப்பிட்ட ஒரு பாங்கான இலக்கியங்களை படைக்கிறவங்களுக்கு தான் அங்க பரிசு கொடுப்பாங்க. தமிழ்ல வந்து நாம அது மாதிரி எல்லாம் ராமாயணம் இதை வச்சுக்கிட்டெல்லாம் நம்ம அதிகம் கதைகள் எழுதுறது இல்லை. அவருக்கு ராமாயணம் மகாபாரதம் பற்றிய கதைகள் வந்ததுன்னா அதுக்கு பரிசு கொடுப்பாங்க. அப்படி ஒண்ணு வச்சிருக்காங்க. அது வந்து நமக்கு பரிசு வர்ற போது தட்டி விடுறதுக்கு நம்முடைய திராவிட சகோதரர்கள் கங்கணம் கட்டி கொண்டு எல்லாம் ஒன்றா செய்துக்குவாங்க. அதனால அதையெல்லாம் நீங்க முடிச்சு போடாதீங்க. பரிசு கிடைக்கிறதுனால தமிழும் வந்து இருக்குது. ஆனா தமிழை வந்து இன்னும் அறிவூட்டுகிற மொழியாக நம்ம இன்னும் வளர்க்கல. தமிழங்கிட்டே கொண்டு போகல. பெரிய வன்முறை தமிழ் மொழியிலும் இலக்கியத்திலும் வன்முறை தான் நடந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சதுதான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்கிறாங்க. அறிவூட்டும் விஷயங்கள் தமிழ்ல ரொம்ப கம்மி. அதுதான் காரணம். மலையாளத்துல வந்து எல்லா அறிவையும் கொண்டு வர்றாங்க. அதனால மலையாள மக்கள் வந்து விழிப்புணர்ச்சியோடு இருக்கிறாங்க. தமிழனை வந்து விழிப்புணர்ச்சி இருக்கக்கூடாதுன்னே வந்து குப்பைகளை கொட்டி வச்சிருக்கிறாங்க. எல்லாம் குப்பைன்னு சொல்லிட்டாரு வள்ளலார். தூக்கி போடுன்ட்டாரு. குப்பைகள்லாம் இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? வன்முறை தானே. இலக்கியத்தின் மீது வன்முறை, மொழியின் மீது வன்முறை. அதனால மொழி கலப்புக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. மொழி கலப்பு வந்து தமிழையும் மொழி கலந்துருக்க, நாம கலக்காமல் இல்லையே. நான் சொன்ன நான் பேசுற படைப்பாக்கத்திறன், கிரியேட்டிவ். இது வந்து ஒண்ணு வந்து பாரோயிங் லாங்குவேஜ், இன்னொன்னு வந்து கிரியேட்டிங் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. அது வந்து மலையாளம் வந்து படைப்பாக்கத்திறனை இழந்து விடும். நான் சொல்ல, மலையாள பேராசிரியர்களே சொல்றாங்க.
தமிழ் வந்து தமிழ் சொற்களிலிருந்தே தன்னை படைத்துக் கொள்ள முடியும். மலையாளத்தினால முடியாது. ஏன்னா மலையாளம் வந்து இப்போ இங்கிலீஷ் எடுக்குது, ஹிந்தி எடுக்குது. இப்போ எதிலிருந்து அவன் புதுசா சொல்ல உருவாக்குவான்? He cannot create a new coin a new word. ஹிந்தியில அப்படியே கடன் வாங்கிட்டே இருக்க வேண்டியதான். அதுல என்ன ஆகும்னா ஒரு காலத்துல கண்டினியூட்டி இல்லாமல் போயிடும் அந்த மொழிக்கு. இன்னைக்கு எல்லாமே நல்லா இருக்கும், நாளைக்கு எதிர்காலத்துல வந்து ஒரு தொடர்ச்சி இல்லாமல் போயிடும். அதெல்லாம் வந்து நம்ம லிங்குஸ்டிக் ஏதாவது அறிவியல் பூர்வமா தான் நம்ம பேசுறோம், உணர்ச்சி பூர்வமா பேசல. அதனால நீங்க அந்த பரிசு கிடைக்கிறது அதையெல்லாம் வந்து நீங்க நினைச்சு பார்க்காதீங்க. அதுக்கு எதுவும் சம்மந்தமே கிடையாது. ஐயா, இப்ப தமிழ் பல்கலைக்கழகம் இருக்க மாதிரி மற்ற பகுதிகளில் மற்ற மொழிகளுக்கு பல்கலைக்கழகங்கள் இருக்குன்றாங்க ஐயா. இருக்க அது மாதிரி என்னென்ன மொழிக்கு இருக்குங்க? ஒண்ணு எல்லா ரெண்டு மொழியுமே இப்ப எல்லாருமே ஆரம்பிச்சிட்டாங்களா? எல்லாரும் வச்சிருக்காங்களே. தெலுங்கு பல்கலைக்கழகம் இருக்கு, கன்னடா இருக்கு, கன்னடா இருக்கு, மலையாளம் இருக்கு, மலையாளம் இருக்கு, ஹிந்திக்கு இருக்கு, சமஸ்கிருதத்துக்கு நிறைய இருக்கு. சமஸ்கிருதத்துக்கு நிறைய இருக்கு. இல்ல அதுல எல்லாம் என்ன ஆய்வு பண்ணுவார்களா இல்ல வந்து என்ன மாதிரி? இல்ல தமிழ் பல்கலைக்கழகத்துல இவ்வளவு 1000 ஏக்கர் போட்டுனா 17 காலத்துக்கு முன்னாடியே தொடங்கியும் கூட இன்னைக்கும் வந்து மொண்டி தான் தமிழ் வந்து உலாவது. அதனாலதான் கேட்ட மற்ற பல்கலைக்கழகம் என்பது ஒரு பெரிய அமைப்பு, அது சாதாரணமா சும்மா ஒரு துறை கிடையாது. அப்படி இருக்கும்போது அங்கெல்லாம் மொழி ஆய்வோ அல்லது என்ன மாதிரி இது மலையாளத்திலயோ அல்லது வந்து ஆந்திரத்திலயோ அல்லது கர்நாடகாவிலயோ நடக்குதுங்கய்யா உங்களுக்கு அறிய? பண்றாங்க, அவ்வளோ பண்றாங்க. என்ன அதாவது ஆரம்பத்துல ரொம்ப நல்லா சிறப்பா எல்லாம் செயல்படுறாங்க. அப்புறம் என்ன நடக்குதுங்கிறது தெளிவா தெரியல. சில காரியங்கள் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், தெரியல. அதை பார்க்கணும், மதிப்பிடணும். அதுக்கு மதிப்பீட்டு குழுக்கள்லாம் போட்டு பண்றாங்க. இந்த மாதிரி மொழி ஆய்வு கட்டுரைகளா இல்ல வந்து இந்த மாதிரி கல்வெட்டுகள் மாற்றம் அந்த மாதிரியா? பழமை ஆராய்ச்சி மட்டும் இல்லை, மொழி அப்படிங்கிறது பழமை ஆராய்ச்சி மட்டும் இல்லை சார். மொழி வளரணும், மொழி வளர்ச்சிக்குரிய எல்லா விதமான மொழி திட்டமிடல் பணிகள் பூராமே மேற்கொள்ள வேணும். அதான் பல்கலைக்கழகம்னு சொன்னா. மொழி பல்கலைக்கழகம்னா வெறும் பழைய ஆராய்ச்சி மட்டும் இல்லை, பழைய ஆராய்ச்சியும் வேணும், மொழி வளர்ச்சி பணிகளும் வேணும். அதுக்கு திட்டமிட்டு தான் அதனுடைய திட்டமிட்டு தான் கொடுத்தாங்க. அதன் மட்டும் தான் நடந்து வந்தது. இப்பொழுது தொய்வு இருக்கலாம், பணம் பற்றாக்குறை காரணமா இருக்கலாம், சரியான பயிற்சி பெற்ற இளைஞர்கள் இல்லாமல் போறது காரணமா இருக்கலாம். எல்லா துறைகளிலும் இது இருக்கு. ஒண்ணு வந்து ஃபண்டிங், பணம். ரெண்டாவது பயிற்சி பெற்ற அடுத்த தலைமுறை. இது எல்லா துறைகளையுமே பாதிக்குது. இல்ல மொழிக்கு வந்து வளர்ச்சி ஆராய்ச்சி எல்லாமே அறிவுக்கு முதலிடம் தரும்போது நல்லா தான் இருக்கும். அரசியலுக்கு முதலிடம் வரும்போது அது என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. நம்ம தான் பாக்குறோம் இப்போ. அதுவும் அரசியல் தரமான அரசியலா இருந்தா அப்படி ஆகாது. இப்ப எல்லாமே ஒரு பேருக்கு வந்து பல்கலைக்கழகமோ அல்லது ஒரு ஆராய்ச்சி மையமோ ஆரம்பிச்சு வச்சுட்டு அதுலயும் மட்டமான அரசியலை கலக்கும் போது அது எல்லா வகையிலும் நமக்கு இது ஒரு கெட்ட பேரை தான் கொண்டு வந்து கொடுக்கும். நீங்க துணைவேந்தராக நீங்க நாவலே எழுதிருக்கீங்க, துணைவேந்தர்னு. அதே மாதிரி இந்த பரிசுகள் வந்து பயங்கரமான அரசியல் நான் பார்த்துட்டேன். ஞானபீட இது நான் இங்க டெல்லியில இருக்கிறதுனால அதை பத்தி நான் ஓரளவு நல்லாவே ஐயா மாதிரி தெரிஞ்சு வச்சிருக்கேன். அநியாயமா அரசியல் பண்ணுவாங்க. அதையெல்லாம் வச்சு நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டர்டை நிர்ணயிக்க முடியாது. உதாரணமா சங்கர குரூப்புக்கு பரிசு கொடுக்கிற சமயத்துல பாரதிதாசனுக்கு தான் கொடுக்கறதாக முடிவு பண்ணியிருந்தாங்க. பாரதிதாசன் வந்து மத நம்பிக்கை இல்லாதவர்னு சொல்லி தட்டி விட்டாங்க. சங்கர குரூப் அவர் ஸ்பிரிச்சுவல் கவி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கொடுத்தாங்க. சங்கர குரூப் ஒரு சாதாரண கவிஞர் தான். அதனால அரசியல் நிறைய இருக்கு எல்லா இடத்துலையும். இப்ப இளையவர்மாள் சார் அதுல இருந்தார். இளையவர்மாள் சார் சொல்லியிருக்காரு, நானும் சங்கர குரூப்புக்கு பரிந்துரை செய்ய வேண்டியதா போச்சுன்னு. பாரதிதாசனை தட்டி விட்டு
சங்கர குரூப்புக்கு நான் பரிந்துரை செய்ய வேண்டியதா போயிட்டு. நானும் பார்த்திருக்கேன், பல குழுக்கள் இருந்திருக்கேன், எனக்கு தெரியும் இந்த அரசியல்கள். நிறைய நிறைய இருக்கு சார். அதை பத்தி இப்ப வெளிப்படையா பேசினாவே ஒரு மாதிரி இருக்கும். ரொம்ப சங்கடமான விஷயங்கள், அவலமான நிலைமை. சட்டத்தை வேண்டியபடி வளைக்கிற மாதிரி அவரும் தானே அந்த குழுவில் இருந்தாரு. அழுத்தம் கொடுப்பது வேறு உள்நோக்கம். அவரும் தானே அந்த குழுவில் இருந்தாரு அப்படின்னு சொன்னா எல்லாமே வந்து ஒரு ஒரு மெஜாரிட்டின்னு ஒண்ணு வரும். ஆமா, மெஜாரிட்டின்னு வரும். நிறைய அந்த ஜூரிகளை வர்ற மாதிரி அந்த நீதிபதிகளாக வர்றாங்க இல்லையா, அவர்கள் போல ஒரு பாமரர்களை நான் பார்த்ததே கிடையாது. இலக்கிய குழுக்களினுடைய நீதிபதிகளாக வரக்கூடிய படிச்சிருக்க மாட்டாங்க, மிகவும் காழ்ப்புணர்ச்சியோடு இருக்கக்கூடியவர்கள் வருவாங்க, முன்முடிவுகளோடு வருவாங்க. நியாய நேர்மைக்கு அங்கே இடமே கிடையாது. அவருடைய கருத்தை வற்புறுத்தி எனக்கு இந்த ஆளை கொடுக்கணுன்ட்டு வருவாங்க. இன்னொரு ஆள் கொடுக்கணும்னு சொன்னா அவருக்கு எதிரான நியாயங்களை சொல்லுவாங்க. இவர் கம்யூனிஸ்ட், இவர் ஆஸ்திகர் என்று சொல்லுவாங்க. நான் பார்த்துருக்கேன். படைப்பாளியினுடைய படைப்பாக்கு திறன் மிஞ்சி வர்றது ரொம்ப கஷ்டம். இப்போ நடந்துட்டு இருக்குல்ல சார், டி.எம். கிருஷ்ணாவுக்கு கலைமாமணி விருது கொடுத்ததுக்கு என்ன மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் பாருங்க. அவருடைய இசை அந்த திறமையெல்லாம் விட்டுட்டு அவர் பெரியாரை வந்து புகழ்றாரு, அதனால இவருக்கு வந்து கலைமாமணியை தரக்கூடாது அப்படின்ற அளவுக்கு போயிருக்கு. இதே தான் எல்லா இடத்துலயும் நடக்கும். இதுதான் இந்த எக்ஸ்ட்ரேனியஸ் இது வருதுங்கிறது. அதாவது இந்த அவார்ட்ஸ்ல எல்லாமே எக்ஸ்ட்ரேனியஸ் தான் பார்ப்பாங்க. ஆமா, இது உலகம் பூரா இருக்கு சார். இது நம்ம நாட்டுல மட்டும் இல்ல. ஆமாமா, நோபல் பரிசு மட்டும் என்ன நியாயமாவா செய்யறாங்க? நோபல் பிரைஸ் வந்து அவங்க பெரிய நோபல் என்ன சொல்றது, அநீதிவான்கள், நோபலான அநீதிவான்கள் அவங்க. ரெண்டு உதாரணங்கள் சொல்றேன் சார். டால்ஸ்டாய்க்கு வந்து அவங்க நோபல் பரிசு கொடுக்கல. அதே மாதிரி மகாத்மா காந்திக்கு வந்து 4 தடவை நாமினேட் பண்ணியும் அவருக்கு நோபல் பிரைஸ் ஃபார் பீஸ் கிடைக்கல. இவர் கேட்கல, மத்தவங்க நாமினேட் பண்ணாங்க, ஆனா கிடைக்கல. நீங்க தாகூருடைய அந்த கவிதை கீதாஞ்சலியும் பாரதி ஒப்பிட்டீங்கன்னா, பாரதி எப்ப எங்க நிக்கிறாரு? அதேதான். பாரதிக்கு ஏன் கொடுக்கல? நம்ம தமிழர்கள் வந்து வன்மை இல்லைங்க, எடுத்து சொல்ற அளவுக்கு உள்ள வன்மை இல்லை நமக்கு. இல்ல அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து பாரதி வந்து காலனி ஆதிக்கத்தை எதிர்த்த அளவுக்கு தாகூர் எதிர்க்கல. தாகூர் வந்து அவர் எல்லாத்துக்கும் அனுசரணையா போனவரு. ஆமா, அவரு கிரேட் மைண்ட், கிரேட் போயிட், அது வேற விஷயம். அவருடைய அவுட்லுக்கு, அவருடைய ஹியூமனிஸ்டிக் அண்டர்ஸ்டாண்டிங் அதையெல்லாம் குறை சொல்லல. ஆனா இலக்கியம் அப்படின்னு வரும்போது பாரதி எந்த வகையில குறை? பாரதியே அதை பத்தி ஆதங்கப்பட்டதாக ஒரு சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. அவங்க ஏதோ கட்டுரை எழுதியிருக்காருன்னு நினைச்சேன், கேள்விப்பட்டேன். அவர் இருக்கிற வரைக்கும் இன்னைக்கு வரும்போது நான் பார்த்தேன், ஒரு பெரிய புதுவையினுடைய பெரிய ஒரு நீதிமன்ற கட்டடத்துல பாரதியினுடைய கவிதைகள்லாம் போட்டிருக்காங்க. இதே ஊர்ல அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சின்ன ஒட்டு குடித்திர வீட்டுல இருந்த அவருடைய கவிதை அங்க இன்னைக்கு வந்து அரசு மாளிகையில மேல இருக்கு. ஒரு வாழ்ந்த காலத்துல அவருக்கு எவ்வளவு தரித்திரத்துலாம் இருந்தாரு. அதான் புலமையும் வறுமையும் சேர்ந்தே இருப்பது புலமையும் வறுமையும் தான். அவர் உண்மையாவே எழுதுறாரு என் சரித்திரத்துல. அதனால இந்த பரிசுகளை எல்லாம் வந்து நீங்க மேம்போக்கா பார்த்தெல்லாம் முடிவு பண்ணாதீங்க. நீ பரிசு கொடுக்குற உதாரணமா உங்க நாவலுக்கு கூட பரிசு கிடைக்கலாம். ஆனா ஏன் கொடுக்கல? ராஜேந்திரன் நாவல் எழுதியிருக்காரு, அருமையான நாவல். அவர் மியூட்ல போட்டாரு.
அப்படியா? சரி, சரி. ராஜேந்திரன் வந்து வீட்டுல போட்டு வந்து சிலையில வந்து நகரத்துல ஒரு இடத்துல அந்த இடத்துல இருந்தா தான், அதாவது சிவனுடைய தலையா கழுத்து இருந்தா தான் பாம்பு கொல்லும். இல்லாட்டி பாம்பை அடிச்சுதான் கொள்வாங்க எல்லாரும். இல்லாட்டி நம்ம கும்பிடுறோம்ல எடுத்து